ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. போன என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம புது பாடமே ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம புது பாடம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம போன இதுல அந்த கேள்விகள், அப்புறம் இந்த எதை பத்தி இருந்தது, அசைன்மெண்ட் ஒண்ணு இருந்தது, விசேஷனம் விசேஷம், அதை பத்தி நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப இந்த புது பாடத்தை பார்ப்போம். நீ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் வேகமா போவோம். ஏன்னா அந்தந்த கிளாஸ்ல கேள்வி கேட்கறது வந்து நல்லதுதான். நம்ம என்ன தோன்றதுன்னா ரொம்ப ரொம்ப போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா கவர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போவோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுக்கு பதில் தெரிஞ்சுட்டே ஆனோம், இது பதில் தெரியலன்னா எனக்கு என்னால மேல ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப மட்டும் கேட்கலாம். பெரும்பாலும் இந்த சாஸ்திரத்துல என்னன்னா 2-3 தடவை நம்மளே ஆலோசனை பண்ணோம்னா நமக்கே ஒரு மாதிரி மேற்கொண்டு நமக்கே ஒரு புரிதல் வரும். அதனால ப்ரொசீடே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருந்தா மட்டும் நம்ம அதை கேட்டு நம்ம போவோம். இன்னைக்கு இது பார்க்கறதுக்கு முன்னாடி, விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில டேர்ம்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட் எல்லாருக்கும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன் தெரிஞ்சா கூட போதும். ஸ்க்ரீன் தெரியறதுன்னு கிளியரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாத்தியம், சரியா? சாத்தியம் அப்படின்னு டேர்ம். சாத்தியம் அப்படின்றது வந்து நம்ம எதை பட்சத்துல எது சாதிக்க நினைக்கிறோமோ அதான் சாத்தியம். சாதிக்கப்படுவது சாத்தியம். நம்மளுடைய உதாரணத்துல எது சாத்தியம்? நெருப்பு தான் சாத்தியம். ஏன்னா மலையில நம்ம நெருப்பை சாதிக்க பார்க்கிறோம், சாத்தியம் நெருப்பு. ஹேத்து, புகைதான் ஹேத்து. மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு உடனே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? புகை இருக்கிறதுனால. அதான் ஹேத்து அப்படின்னு. இந்த ஹேத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, நாங்க குறிப்பிடல. ஆனாலும் பிராச்சீன கிரந்தங்கள் ஸ்ரீபாஷத்துலாம் ஹேத்து அப்படின்னு சொல்றதை காட்டும் லிங்கம் அப்படின்னு பதம் பிரயோகப்படுத்தப்படும். லிங்கம். சாத்தியம் வந்து அதுக்கான இன்னொரு பேர் இருக்கு, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். சாத்தியம் அப்புறம் ஹேத்து, ஹேத்துக்கு இன்னொரு பேர் லிங்கம், அதை நான் இதுல குறிப்பிடல. பக்ஷம் தான் மலை. எங்க நம்ம வந்து சாத்தியத்தை சாதிக்கிறோமோ அதான் பக்ஷம். அப்புறம் சபக்ஷம் அப்படின்றது முன்னாடியே பார்த்துருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சபக்ஷம்னா என்ன? டெஃபினிஷன் ரங்கராஜன் சுவாமி. அடியன் சுவாமி, மடப்பள்ளி எங்க நம்ம பாக்குறோமோ அந்த ரெண்டு ஏத்துவும் சாத்தியமும் சேர்ந்து இருக்கிற இடத்த நம்ம பாக்குறோமோ அந்த இடம் சபக்ஷம். அதான் நம்மளுடைய உதாரணத்துல நம்ம மடப்பள்ளி தான் சபக்ஷம். ஆனா இது ஒரு சூக்ஷ்மமான ஒரு வாசி இருக்கு. என்னன்னா சபக்ஷம்ன்றது வந்து நான் புரியறதுக்காக ஒருவா இப்படி சொல்லியிருப்பேன், ரெண்டுத்தையும் சேர்த்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு சபக்ஷம் அப்படின்றதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல முன்னாடியே நாம் சாத்தியத்தை பார்த்திருக்கோமோ அப்படின்றதுதான். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாத்தியம் ஹேத்து ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திருக்கோம் அப்படின்னு. சரி, இதையும் தெரிஞ்சுக்கோங்களேன். சாத்தியம் ஹேத்து ரெண்டும் பார்க்குற இடத்துக்கு திருஷ்டாந்தம் அப்படின்னு பெயர். மடப்பள்ளி அப்படின்றது வந்து அது சபக்ஷமாகவும் இருக்கு, திருஷ்டாந்தமாகவும் இருக்கு. இப்ப யாராவது சொல்ல முடியுமா, மடப்பள்ளின்றது வந்து நான் ஏன் சபக்ஷம்னு சொல்றேன், அதையே திருஷ்டாந்தம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்றத யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ரீதரன் சுவாமி. நிச்சயமா சாத்தியம் எங்க இருக்கோ சுவாமி அதான் சபக்ஷம். நிச்சித சாத்தியவான் சபக்ஷ. எங்க சாத்தியம் நிச்சயமா இருக்கோ, இப்ப வந்து மகாநசத்துல வந்து நெருப்பும் புகை மடப்பள்ளியில இருக்கு. மடப்பள்ளியில நெருப்பு புகை ரெண்டுமே இருக்கு. நிச்சயமா இருக்கு. நெருப்பு இருக்கு. நெருப்பு இருக்கு அப்படின்னு முன்னாடி நம்ம எங்க கண்டு இருக்கோமோ அதுதான் சபக்ஷம். சபக்ஷம். சரி, திருஷ்டாந்தம்னா என்னது? எங்க நெருப்பும் புகையும் சேர்ந்து இருக்கோ சுவாமி அது திருஷ்டாந்தமா எடுக்கிறோம். சரியா? இப்ப என்ன இருக்கு, மடப்பள்ளியே சபக்ஷமாகவும் இருக்கு, திருஷ்டாந்தமாகவும் இருக்கு. சரி, இப்போ நம்மளுடைய உதாரணத்துல வெறும் சபக்ஷமாக மட்டும் இருக்கக்கூடியது ஏதாவது யோசிக்க முடியுமா?
ரங்கராஜன் சுவாமி. இந்த இப்போ மாடர்ன் இந்த கேஸ் ஸ்டவ்லாம் சொல்லலாமா, அதுல வந்து சரி, ஏன் வெறும் சபக்ஷமா மட்டும் இருக்கு? சபக்ஷம்னா என்னது? சபக்ஷம்னா வெறும் சாத்தியம் மட்டும்தான் இருக்காங்க, ஹேத்து இல்ல. அப்படி வேண்டாம். அதாவது சபக்ஷம்னா சாத்தியம் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். சரியா? சாத்தியம் மட்டும் தான் இருக்கு, ஹேத்து அல்ல, ஹேத்துவங்க கிடையாது அப்படின்னு அதுவே அந்த மீனிங்கே அது கொடுக்காது சபக்ஷம் அப்படின்றது. சரியா? சோ அது திருஷ்டாந்தம் கிடையாது அப்படின்னு. ஏன் அது திருஷ்டாந்தம் கிடையாது? ஏன்னா அங்க அந்த ஹேத்து கிடையாது, புகை அப்படின்ற ஹேத்து கிடையாது. அதனால கேஸ் ஸ்டவ் வந்து அது வெறும் சபக்ஷமாக மட்டும் இருக்கு, அது திருஷ்டாந்தமாக இல்லை. ஸ்ரீதரன் சுவாமி. இரும்பு உருண்டை சுவாமி, காய்ச்சின இரும்பு உருண்டை. ஆமா, அந்த அயஃப் பிண்ட அப்படின்னு சொல்லுவாரு, அயோகோரதம் அப்படின்றது. நம்ம பழுக்க காய்ச்சனம் அப்படின்னா அங்க நெருப்பு மட்டும் இருக்கும், இது கிடையாது, புகை கிடையாது. அதனால அது திருஷ்டாந்தமாக ஆகாது. சரி, சபக்ஷம். இது இந்த டேர்ம் சபக்ஷம் அப்படின்றது எங்க மேற்கொண்டு நம்ம ஹேத்வாபாசம் அப்படின்னு ஒரு இது பார்ப்போம், தப்பான ஹேத்துக்கள். அதை பார்க்கும்பொழுது இந்த சபக்ஷம், அப்புறம் இன்னொரு டேர்ம் மேற்கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், விபக்ஷம் அப்படின்னு ஒரு டேர்ம். அதெல்லாம் சட்டுன்னு நீங்க வந்து அந்த மீனிங்கை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சட்டுன்னு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சபக்ஷம், வியாப்தி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எதனுடைய ஒரு தன்மை? வியாப்தின்றது புகையுடைய தன்மை, நெருப்பை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய அந்த தன்மை, அது புகையில இருக்கு, அதுக்குதான் வியாப்தி அப்படின்னு பெயர். சரி, இன்னைக்கு மேற்கொண்டு இந்த டேர்ம்ஸை வச்சுட்டு நீங்க மேற்கொண்டு பார்ப்போம். ஹேத்துவுக்குள்ள 2 தன்மைகள். ஹேத்துவுக்கு வந்து 2 தன்மைகள் இருக்கு. நெருப்பு இதுக்கு புகைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சாத்தியத்துடன் இருப்பு. இது சரிதானே? நெருப்பு கூட இது புகையானது இருக்கும், சாத்தியத்துடன் இருக்கக்கூடிய இருப்பு. அதே போல சாத்தியம் இல்லாத இடத்தில் இல்லாமை, இதுவும் முக்கியம் ஹேத்துவுக்கு. சாத்தியத்தோட இருக்கு, சாத்தியம் இல்லாத இடத்துல இது இருக்கு அப்படின்னா இது ஹேத்துவாக ஆகுமா? சாத்தியம் இல்லாத இடத்துல கூட இருக்கு அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம அழகா ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இதோட, நான் சொல்றதோட. சாத்தியம் இல்லாத நெருப்பு இல்லாத இடத்துல கூட வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. காத்து வந்து காத்து கூட நல்ல உதாரணம் தோன்றது. நெருப்பு இருந்தா கண்டிப்பா அங்க காத்து கண்டிப்பா இருக்கும், நெருப்பு இல்லாத இடத்துல கூட காத்து இருக்கும். ஸோ காத்து இருக்கு அப்படின்றதுனால நெருப்பு நம்ம சாதிக்க முடியாது. சரியா? ஆனா ஹேத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இருக்கக்கூடாது. இது 2 இம்பார்ட்டன்ட் தன்மைகளை எல்லாம் மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. சாத்தியத்தோட இருக்கணும், அது சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லுவார்கள், மேல போட்டிருக்கன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் சாத்தியம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது, 2 தன்மைகள். மேற்கொண்டு சாத்தியம் இல்லாத இடத்துல இதுல ஏதாவது வேற ஏதாவது கேள்வி எழுப்பி இன்னும் கிளியரா தான் சொல்ல முடியுமா? இப்படியான போய் யோசிக்கலாமா? இப்ப சாத்தியம் இல்லாத இடத்துல இல்லாமல் இருந்தால் அது போதும் அப்படின்னா அது ஹேத்துவாக ஆகுமா? சாத்தியம் இல்லாத இடத்துல இது இருக்கவே இருக்காது அப்படின்னா அது ஹேத்துவாயிடுமா? அப்படின்னா அது மட்டும் போராது இல்லையா? நம்ம சாத்தியத்தோட கூட சேர்த்து பார்த்ததே கிடையாது. எப்படின்னா வச்சுக்கோங்க, என்ன அந்த மாதிரி ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு பொருள் அது நம்ம வந்து சாத்தியம் இல்லாத இடத்துல இது இருக்கவே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப ரேரான ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த ரேரான ஒரு பொருளை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம். பார்த்ததுனால மட்டும் அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இருக்காது இல்லையா? ஸோ நெருப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் அன்மீதி ஏற்படணும்னா என்ன வேணும்? முன்னாடி நம்ம இந்த எதை பார்க்கிறோமோ அதுவும் நெருப்பையும் நம்ம கூட சேர்ந்து எங்கேயாவது பார்த்துருக்கணும் திருஷ்டாந்தத்துல. அப்படி பார்க்க போனா அப்போ நமக்கு வந்து அந்த இது வராது, அனுமதியானது வராது. ஸோ அதனால நம்ம 2 தன்மைகள் ஹேத்துல ஞாபகம் வச்சுக்கணும். சாத்தியத்தோட நம்ம எங்கேயாவது சேர்த்து பார்த்துருக்கணும், அதான் சாத்திய சாமானாதிகரணம். சாத்தியம் இருக்கிற இடத்துல இது இருந்திருக்கணும், ஒரு இடத்துல கூட சாத்தியம் இல்லாம இது இருக்கக்கூடாது. இது 2 நல்ல மனசுல வாங்கி வச்சுக்கோங்க, 2 தன்மைகள் ஹேத்துவுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சன் சுவாமி ஒரு கேள்வி. இப்போ சாத்தியத்தை பார்த்து புகையை பார்த்து நம்ம நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். ஆனா இப்போ புகை போயிடுத்து, அங்க வந்து நான் யாரோ தண்ணி வச்சு அணைச்சுட்டா, பட் அங்கேயும் வந்து புகை வருது.
பட் அதை பார்த்து நெருப்பு இருக்குன்னு சொல்லும்போது இப்ப சாத்தியமில்லாத இடத்தில் இல்லாமை அந்த மாதிரி இல்லையே, அங்க சாத்தியம் இல்லாம இது இருக்கு அப்படின்னு. ஆனா அங்க கூட என்ன இருக்குன்னா, அதுதான் நான் சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் அந்த புகை இருக்கு இல்லையா, அவிச்சின்ன ரேகாம் அவிச்சின்ன மூலாம் துமரேகாம் பஷ்யன் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெயில் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயில் வந்து இட் ஷுட் நாட் ஹவ் கான் கோல்ட். சரியா, ட்ரெயில் இருக்கணும். இந்த ட்ரெயில் இருந்தாதான் நம்ம வந்து சரி உள்ள புகை இருக்கு அப்படின்னு. இப்போ புகை உள்ள உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். இப்போ அங்க நெருப்பு அணைஞ்சு போயிடுது அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த புகை என்ன ஆகும், அது சோர்ஸோட அது இப்போ கனெக்ஷன் போயிடுது இல்லையா, அதோட ஜெனரேட்டிங் சோர்ஸ் போயிடுது. ஸோ இந்த புகை வந்து கொஞ்சம் இப்படி மேலே போகும். அப்போ கொஞ்சம் ஒரு இடைவெளி இருக்கும். ஆகலாம் நம்ம என்ன அசூம் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கு அப்படிதான் நம்மளுடைய அசம்ஷனே இருக்கும். ஸோ இங்க சரியான ஹேத்து என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயில விடாத அந்த புகை இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்தோம்னா சரி இப்போ வந்து நெருப்பு அந்த ஹேத்து இருந்துட்டே இருக்கு, அதனால நம்ம வந்து நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது வியாப்தி ஞானம் ஏற்படும் விதம். சரி, இப்போ வியாப்தினா என்ன? சொல்லலாம் சாந்தி மாமி சொல்லட்டமே. அடியே சாந்தி மாமி முன்னாடி அறிந்து வச்சிருக்கிறது வியாப்தி ஞானங்கிற மாதிரி. முன்னாடி என்ன அறிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? முன்னாடி அதுக்கு இப்போ மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னா, மலையில நெருப்பு இருக்கு இப்பதான் நம்ம புதுசா அனுமானம் பண்ண போறோம். அதாவது விட்டு பிரியாத தன்மைங்கிற மாதிரி. அந்த விட்டு பிரியாத தன்மை தான் வியாப்தி அப்படின்றதுதான் முன்னாடி அறிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். புகை எப்படிப்பட்டது அப்படின்னா, புகைக்கு ஒரு தன்மை இருக்கு, நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்றதுதான். இப்ப நெருப்பை விட்டு பிரியாதுன்னு எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம், எப்படி தெரிஞ்சுக்கணும் முன்னாடி அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, சாத்திய சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றத நம்ம ஸ்ரீபாஷத்துல எங்கேயாவது டிஸ்கஷன் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சாமானாதிகரண்யம் அப்படின்றது இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நம்ம டிஸ்கஷன் பார்க்கணும் கூட எங்க உபன்யாசங்கள், மற்ற காலக்ஷேபங்கள், சாமானாதிகரண்யம் அப்படின்ற டேர்ம். சரி, அந்த சாமானாதிகரண்யம் அப்படின்ற டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே அதிகரணத்தை கொண்டு இருக்கிறது தான் அந்த தன்மை தான் சாமானாதிகரண்யம். ஒரே ஆசிரியம், அதுல ரெண்டு பொருள்கள் இருக்கு. சரியா, அப்ப இந்த ரெண்டு பொருள்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா, சமானாதிகரணமாக ரெண்டு பொருள்களும் இருக்கு. ஒரே மேஜையில பென்சில் இருக்கு, ரப்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பென்சிலும் ரப்பரும் சமானாதிகரணங்களாக இருக்கு. இதான் சமானாதிகரண்யம். ஒரே ஆசிரியத்தை கொண்டு இருக்கிறது தான் சமானாதிகரண்யம். சாத்திய சமானாதிகரண்யம். அப்ப சாத்தியம் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல எது இருக்கும், ஹேத்துவானது இருக்கும். நம்ம திருஷ்டாந்தத்துல இப்படித்தானே பார்த்து வச்சிருக்கோம். திருஷ்டாந்தம்னா என்ன? சபக்ஷம் சுவாமி. சபக்ஷம் சபக்ஷத்துலதான் இந்த மகானசம் பார்த்தோம்ல, மடப்பள்ளின்னு பார்த்தோமே, அதான் திருஷ்டாந்தமா சொல்றோம் இங்க. ஆமா, அந்த இடத்துல சபக்ஷமும் திருஷ்டாந்தமும் ஒன்னா இருக்கு. திருஷ்டாந்தமா இருந்தா சபக்ஷமா கண்டிப்பா இருக்கும், அது கரெக்டு தான். ஸோ சபக்ஷத்தை காட்டிலும் சபக்ஷம் அப்படின்ற அந்த டேர்ம் என்ன தெரிவிக்கும் அப்படின்னா, நிச்சயமா அங்க நெருப்பானது இருக்கு. எந்த இடத்துல இருக்கோ அது சபக்ஷம் அப்படின்னு மட்டும் தெரியும், அது மட்டும் தெரியும். திருஷ்டாந்தம் அப்படின்றா அங்க வந்து சாத்தியமும் இருக்கும், அதே போல ஹேத்துவும் இருக்கும். அதான் திருஷ்டாந்தம் அப்படின்றது. இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், மடப்பள்ளியிலிருந்து நம்மளோட அது சபக்ஷமே தான், அதேதான் திருஷ்டாந்தம் நம்மளுடைய உதாரணத்துல. ஸோ மடப்பள்ளியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹேத்துவையும் சாதுவையும் சாத்தியத்தையும் சேர்த்து பார்த்துருக்கோம். சாத்திய சாமானாதிகரண்யம், சாத்தியம் இருக்கும் இடத்தில் இருக்கை. அப்ப இது எதனுடைய தன்மை? ஹேத்துவருடைய தன்மை தானே, புகையுடைய தன்மை தானே. சாத்தியம் நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு, எதனுடைய தன்மை? புகையினுடைய தன்மை. இத்தை அறிய ஹேத்துவையும் சாத்தியத்தையும் ஒரே இடத்தில் பார்த்திருக்க வேண்டும். இதுவும் சுலபம் தானே. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சாத்தியம் இருக்கக்கூடிய இடத்துல இதுவும் இருக்கு அப்படின்னு எப்படி கண்ணால பார்த்தா தெரிஞ்சுருவோம். மடப்பள்ளியில கண்ணால பார்த்தா எடுத்து சேர்த்து பார்த்துருக்கோம். ஆக
ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்போம். ஆனா நம்ம சாஸ்திரத்துல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்பெசிபிக்கா கரெக்டா குறிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இது எதினுடைய தன்மையை நம்ம கிரகிக்கிறோம்? புகையினுடைய தன்மையை கிரகிக்கிறோம். புகையினுடைய எந்த தன்மையை கிரகிக்கிறோம்? சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படின்ற தன்மையை கிரகிக்கிறோம். சாத்திய சாமானாதிகரண்யம்னா என்ன அர்த்தம்? சாத்தியத்துடன் ஒரே அதிகரணத்தில் இருப்பு. இப்போ கிளியரா இருக்கா? சாத்தியத்துடன், சாத்தியம் நெருப்பு, அது இருக்கக்கூடிய அதிகரணத்திலேயே இருப்பு. அந்த இருப்புன்றது எதனுடைய தன்மை? புகையினுடைய தன்மை தானே. அப்ப புகையில ஒரு தன்மையா கிரகிச்சுட்டோம். சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படின்றத கண்ணால பார்த்து கிரகிச்சுட்டோம். சரி, அடுத்தது எத்தனை இடங்கள் என்றது அவரவர் அந்த வந்த ஹேத்து சாத்தியங்களை பற்றி இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஓராள வியாப்தின்றது என்னது? நெருப்பை விட்டு பிரியாத தன்மை புகையில இருக்கு அப்படின்றது தானே. ஒரே இடத்துல முதல்ல சின்ன குழந்தை போய் பார்க்கறது, மடப்பள்ளியில நெருப்பையும் புகையும் பார்க்கறது, அதுக்கு முன்னே தோணிடுமா புகையானது நெருப்பை விட்டே பிரியாது அப்படின்னு தோன்ற வாய்ப்பு இருக்கா? தெரியாது. தோன்றுவானா தெரியாது. சரி, ஒரு தடவை பார்த்தா போறாது, 2 தடவை, 5 தடவை, 10 தடவை, அது என்ன கணக்கு? 10 தடவை, ஏன் 15 தடவை? ஸோ ஆக்சுவலா என்னன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரி ரேண்டமா தான் இருக்கும். இன்னார் இத்தனை தடவை பார்த்தாருன்னா அவர் முடிவு பண்ணிடுவார் புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு. எப்பொழுது முடிவு பண்ணுவார் அப்படின்றது சொல்ல முடியாது. அது அவர்களுக்கு அந்த சாத்திய சாமானாதிகரணே ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கணும். ஸோ பார்த்திருந்து எத்தனை இடம்ன்றது அது அந்த ஞானம் எப்பயாவது உதிக்கும். இந்த வியாப்தி ஞானமானது நெருப்பை விட்டு பிரியாது புகை. ஆனால் ஒரு இடத்துல நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்த்தாச்சு. இந்த வியாப்தி ஞானத்துக்கு பிரதிபந்தகமாக தடுப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அதுதான் அடுத்த பாயிண்ட். என்னன்னா சாத்தியாபாவ அசாமானாதிகரண்யம். அதாவது சாத்தியாபாவம் இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கக்கூடாது. சாத்தியாபாவம் அப்படின்றதுல நம்ம அபாவத்தையே பார்த்துருக்கோம். சாத்தியாபாவம் அப்படின்றது என்னன்னு, சாத்தியம்ன்றது என்ன? நம்மளுடைய நம்ம பார்த்துட்டு இருக்கிற உதாரணத்துல சாத்தியம் என்னது? ஸ்ரீதரன் சுவாமி, நெருப்பு சுவாமி. நெருப்பு தான் சாத்தியம். சாத்தியாபாவம்னா என்னது? சாத்தியத்தினுடைய அபாவம், இன்மை, நெருப்பின்மை. நெருப்பின்மைன்றதுலாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அபாவம் அப்படின்றது ஒரு பதார்த்தம் இருக்கு அப்படின்றதுலாம் இவன் எப்படி நையாயிக்கன் யோசிச்சு வச்சிருக்கான்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நெருப்பின்மை, அந்த சாத்தியாபாவம் எங்க இருக்கோ, சரி நெருப்பின்மை இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நெருப்பின்மை இருக்கக்கூடிய இடம் ரங்கராஜன் சுவாமி. ஒரு குளத்தில். குளம். இப்ப நெருப்பின்மை இருக்கக்கூடிய இடம் குளம். அந்த குளத்துல ஒரு காலம் நம்ம புகையை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புகையை பார்த்தாச்சு, குளத்துல நம்ம புகையை பார்த்துட்டோம். அப்போ நமக்கு இந்த நெருப்பை விட்டு இந்த புகையானது பிரியாது அப்படின்ற வியாப்தி ஞானம் ஏற்படுமா? நெருப்பை விட்டு பிரிச்சுதான் பார்த்துட்டோமே. நெருப்பில்லாத குளத்துல புகையை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வியாப்தி ஞானம் நமக்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஆக வியாப்தி ஞானம்னா என்னது? புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்ற அறிவு. அந்த அறிவுக்கு இப்போ நமக்கு என்னன்னா 2 வேணும். ஒண்ணு பாசிட்டிவா வேணும், ஒண்ணு அதனுடைய நெகேஷன் வேணும். புரியுறதா? சரி, எது நமக்கு வேணும்? எதனுடைய அபாவம் வேணும்? நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்ற ஞானம் இப்போ 2 அம்சங்கள் அபேட்சிச்சு இருக்கு, வேண்டி இருக்கு. என்ன 2 அம்சங்கள்? ரங்கராஜன் சுவாமி. அதாவது 2 அம்சங்கள் சாத்தியம் இருக்கிற இடத்துல ஹேத்துவும் இருக்கணும், சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்துவும் இருக்கக்கூடாது. இது 2த்தையும் நம்ம அந்த அறிவோட சேர்க்கணும். சாத்தியம், அதாவது நம்ம இப்ப கேள்வி என்ன? நமக்கு ஒரு அறிவு பிறக்கணும். என்னது? நெருப்பை விட்டு பிரியாதது புகை அப்படின்னு நமக்கு அறிவு பெறறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ இதை இன்னும் கிளியரா அனலைஸ் பண்ணுவோமே, இந்த சாஸ்திரக்காரர்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ நீங்க சொன்ன பதில் எப்படி இருக்கு? சாத்தியம் இருக்கக்கூடிய இடத்துல ஹேத்துவானது இருக்கணும், சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்துவானது இருக்கக்கூடாது. இது சப்ஸ்டன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி தானே.
அனாதி காலமாகவே புகையுடைய ப்ராப்பர்ட்டி தானே அது. அப்போ நான் இன்னைக்கு வியாப்தி ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் எப்பவுமே புரிஞ்சிருக்கணும் வியாப்தி ஞானம். புரியுறதா நான் சொல்றது? கேள்வி என்ன, ஒருத்தருக்கு வியாப்தி ஞானம் எப்பொழுது ஏற்படும் அப்படின்ற கேள்வி. இன்னும் கரெக்டா பதில் சொல்லுங்க. இப்ப இது பதிலாக ஆகாது. ஒருத்தர் கிருஷ்ணன் சுவாமி. சுவாமி இப்ப அணைச்சுட்டா புகை இல்லைன்னா முடிஞ்சது. இல்ல, எனக்கு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். இப்போ வியாப்தி ஞானம், வியாப்தியை பற்றின அறிவானது எப்பொழுது ஏற்படும்? இதுக்கு பதில் சரியான பதில் மாதிரி தான் இருக்கு, சரியா? ஆனா அதுல சின்ன ஒரு பிசகு இருக்கிறதான் சொல்றேன் நான். வியாப்தி ஞானம் எப்பொழுது ஏற்படும்ன்ற கேள்விக்கு என்ன பதிலாக இருந்தது? சாத்தியம், சாத்திய சாமானாதிகரண்யம். சாத்தியம் இருக்கிற இடத்துல ஹேத்துவானது இருக்கணும், சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்துவானது இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா எனக்கு வியாப்தி ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம். அதுக்குதான் சொல்றேன் சுவாமி. ரெண்டாவது சொன்னதுக்கு முதல்தான் தெரியும். ரெண்டாவதுக்கு நெருப்பு அணைச்சுட்டா புகை இல்லைன்னா அப்ப தெரிஞ்சு போயிடுமே, ஞானம் வந்துருமே. நெருப்பு இல்லாத சமயத்துல புகையும் இருக்காது அப்படின்ட்டு. இல்ல, நான் அப்படி எதிர்பார்க்கல. நான் என்ன ரகுராமன் சுவாமி, இத அவர் திருப்தி வர வரைக்கும் அதை பார்த்திருக்கணும். அது மாதிரி எப்பயுமே அப்பதான் அவருக்கு அந்த ஞானம் ஏற்படும். அந்த ஞானம் அப்படின்ற அம்சம் தான் நான் எதிர்பார்க்கிறேன். சோ வியாப்தி ஞானத்துக்கு எது காரணம்? வியாப்தினானது புகை நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்றதான் வியாப்தி. அதை நான் அறிஞ்சுக்கிறேன். நெருப்பை விட்டு புகையானது பிரியாது அப்படின்ற அறிவு எனக்கு எப்ப ஏற்படும்? இன்னும் 2 அறிவு ஏற்படணும். என்ன 2 அறிவு ஏற்படணும்? 2 அறிவு ஆக்சுவலா 1 அறிவு. என்ன அறிவு அப்படின்னா, புகை நெருப்புடன் கூடி இருக்கு அப்படின்னு, இந்த இடங்கள்ல புகையானது நெருப்பு கூடி இருக்கு அப்படின்ற அந்த பிரத்யக்ஷ ஞானம். அதே போல இன்னும் ஒரு அம்சம். வேணுகோபாலன் சுவாமி, 2வது அம்சம் என்னது? நான் ஒரு அம்சம் நான் சொல்லிட்டேன். சரி, சட்டில் பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அந்த ஞானத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். சோ உங்க பதில் எப்படி இருக்கணும்? நீங்க மறுபடியும் புகையுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை சொல்லக்கூடாது, அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின அறிவு வரைக்கும் போகணும் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட். புரியுறது என்ன சொல்ல வரேன்னு? எனக்கு ஞானம் ஏற்படும் அப்படின்னா நான் அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, என்னுடைய அறிவுனால எனக்கு இன்னொரு அறிவு அப்படின்னு ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். திருஷ்டாந்த அறிவு வந்து அது திருஷ்டாந்த அறிவு தான். அந்த திருஷ்டாந்தத்துல என்ன அறிவு? திருஷ்டாந்த அறிவு புகை நெருப்பு 2ம் இருக்கு அப்படின்ற அறிவு. இப்ப புரியுறதா? அப்ப திருஷ்டாந்தத்தை பத்தின அறிவு, அந்த அறிவு என்ன ஜெனரேட் பண்ணும் நம்ம இடத்துல? நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்ற இன்னொரு அந்த வியாப்தி ஞானத்தை ஏற்படுத்தும். சுவாமி, இப்போ இந்த புகை வந்து நம்ம நெருப்பு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் சுவாமி. இப்ப இதுவே வந்து இந்த புகைக்கு காரணம் ஏதாவது 2-3 சோர்ஸா கூட இருக்கலாம். சரி, இப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது, இல்ல ஃபேக்டரியில இருந்து ஏதோ புகை வருது, அதெல்லாம் இப்போ பாக்குறோம் இல்லையா சுவாமி? இப்போ அதை வச்சுட்டு நம்ம அது நெருப்பு அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு நம்மளால வர முடியாது இல்லையா? சரி, கரெக்ட். இதுக்கு என்ன 2-3 சோர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம எப்படி எடுத்துப்போம்? சரியான கேள்வி, சரியான கேள்வி. ஆனா நான் சொன்ன 2வது அம்சத்துல இது அடங்கிடும். இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் சொன்ன 2வது அம்சத்துல இது அடங்கிடும். ரகுராமன் சுவாமி, நெருப்போட அம்சம் இருக்கு. அப்படி வச்சுக்கோங்க. சரி, அப்படி வச்சுக்கோன்னா அங்க நெருப்புடைய அம்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு மறுபடியும் ஒரு கான்ஃபிளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வரலாம். 2வது சுலபமா இருக்கு அப்படின்னு தோன்றது. இந்த காலத்துல இப்ப தெரிஞ்சுக்கிறது இல்லையா, புகையானது வேற ஆர்டிபிஷியல் சோர்ஸ் மூலமாகவும் வர முடியும், ஆர்டிபிஷியல் இல்ல வேற ஒரு சோர்ஸ் மூலமாகவும் வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுதுன்னா 2வது அம்சம் என்ன இருந்தது? முதல்ல 2வது அம்சம் சாத்தியமாக அசாமானாதிகரண்யம் இருந்தது இல்லையா? என்ன ஆகும்? இப்போ கெமிக்கல்னால புகை வருது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த புகையில என்ன தன்மை அடிபட்டு போச்சு? சாத்தியம், நெருப்பு. அது இல்லாத இடத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு 2வது நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அது அடிபட்டு போயிடுமே. அதனால அப்ப நம்ம அந்த வியாப்தியே கிரகிக்க மாட்டோம். நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்னு நம்ம கிரகிக்க மாட்டோம்.
ஏன்னா கெமிக்கல்னாலே உருவாகுமே புகையானது. அப்போ நெருப்பை விட்டு பிரிஞ்சும் அது இருக்கும், தன்னடே தெரிஞ்சிடாதா? பதில் புரிஞ்சதா? சரி, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதரன் சுவாமி புரியல சுவாமி. ஏன்னா அப்ப அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப எப்படி சுவாமி வந்து இத நெருப்பு புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் சுவாமி? அது அனுமானம் தப்பாயிடுமே. காலத்துல வந்து அந்த காலத்துல அவர் பார்த்தது எல்லாமே அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த உலகத்துல சித்ராமாமி தானே ஒரு எப்படி சொல்ற ஒரு ஹைபோதசிஸ் வச்சுக்காம அது அது புகைதான் கிரியேட் பண்றதா இல்லைன்றது தெரியாது. ஒரு ஹைபோதட்டிக்கலா யோசிச்சு பார்ப்போமே, ஒரு கால் மற்ற கெமிக்கல்னாலையும் புகை உண்டாருது அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி புகை உண்டாருது, அதனால வித்தியாசமே மாசியே கண்டுபிடிக்க முடியாது. எரிமலையிலேருந்து வரக்கூடிய புகையில எடுத்துக்கோ, மணப்பள்ளியிலேருந்து வர புகைக்கோ, அதே போல இந்த கெமிக்கல்னால வரக்கூடிய புகைக்கோ மாசியே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஹைபோதட்டிக்கலா யோசிச்சு பார்ப்போமே. கிருத்வா சிந்தையா இப்படி இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த சிச்சுவேஷன்ல நம்மளால நெருப்பு அனுமானம் பண்ண முடியாது. சரியா? அந்த காலத்துல ஏன் அனுமானம் பண்ணோம் அப்படின்னா, அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் ஆல்டர்னேட் சோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. புகை அப்படின்றதுக்கு ஒரே சோர்ஸ் வந்து நெருப்பு தான். அடியேன் இப்போ பனி இருக்கும் அடியேன், அதுவும் நெருப்பு மாதிரி இருக்கும். அப்போ ஃபாக் சொல்லுவார்ல அடியேன், ஃபாக் அதையும் புகை மாதிரி இருக்கும்ல அடியேன். அதான் அந்த அந்த டிஸ்கஷன்லாம் போக வேண்டாம். இப்போ இருக்கிற நம்ம வந்து வெறும் இந்த சாஸ்திர இது மட்டும் கிருத்வா சிந்தையா வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் ஹைபோதட்டிக்கலா வச்சுக்கலாம். நமக்கு முக்கியமானது இந்த 2 நிமிஷம் புரிஞ்சுட்டீங்களா அப்படின்றதுதான். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், என்னன்னு வியாப்தி ஞானம் பிறக்க வேண்டும். அதாவது நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் நமக்கு ஏற்படணும்னா 2 அம்சங்கள் வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஞானமே. என்ன ஞானம்? திருஷ்டாந்தத்தை பார்த்து சாத்தியமும் ஹேத்துவும் கூடி இருக்கு, சாத்தியம் இருக்கிற இடத்துல ஹேத்து இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா ஒரு ஞானம். சரியா? 2வது என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஞானம் இருக்கக்கூடாது. என்ன ஞானம் இருக்கக்கூடாது சொன்னீங்கன்னா சரியா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நானும் ஸ்ரீதரன் சுவாமி இந்த ஹேத்து விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஞானம். சரியா? ஹேத்து விட்டு பிரியாது இல்ல, உனக்கு கரெக்டா சொல்லணும். சாத்தியத்தை விட்டு ஹேத்து சாத்தியாபாவம் இருக்கிற இடத்துல இந்த புகை ஹேத்துவானது இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்க கூடாது. இப்ப புரியுறதா? நம்ம ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கணும், ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்க கூடாது. சரியா? சரி, இப்ப யாராவது அனுவாதம் பண்ணோம், இத என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு என்ன தெரிஞ்சிருக்க கூடாது. வியாப்தி ஞானம் ஏற்படுவதற்கு 2 புரிதல். 2 புரிதல். ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்க கூடாது. வேணுகோபால் சுவாமி, என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்க கூடாது. மியூட்ல இருக்கீங்க. சரி, சித்ராமாமி சொல்லட்டும். சித்ராமாமி ஹேத்து இருக்கா? சாத்தியம் இருக்கிற இடத்துல ஹேத்து இருக்கணும், சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இருக்கக்கூடாது. எப்படி அதுக்கே வரீங்க? இன்னும் ஃபுல்லா கவனிக்கணும். நீங்க சொல்றது நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்க, நான் சொல்றது சாத்தியம் இருக்கிற இடத்துல ஹேத்து இருக்குன்ற ஞானமும், சாத்தியம் இல்லாத இடத்தில் ஹேத்து இருக்காது என்ற ஞானமும் வேண்டும். 2வது தப்பா சொல்லிட்டீங்க. சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இல்லாது அப்படின்ற ஞானம் வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் அங்க பாசிட்டிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இருக்கு அப்படின்னு அந்த ஞானம் இருக்கக்கூடாது. என்னன்னு இது கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலா மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணு வந்து இது ஒரு கான்செப்ட் நான் எழுதுற. ஆக்சுவலா ஆனா எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்ற கான்செப்ட் இருக்கும். காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிரதிபந்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லோகத்திலே பார்க்கலாம். ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா ஒருத்தர் வேணும். சரியா? பர்சன் ஒருத்தர் வந்து ஒரு వ్యక్తి வேண்டிட்டு இருக்கு, அப்பதான் அந்த செயல் நடக்கும் அப்படின்னு. அப்ப அந்த முதல் వ్యక్తి அவர் அந்த காரியத்துக்கு காரணம், தாராளமா சொல்லலாம் இல்லையா? நம்ம காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் முன்னாடி. காரிய நீத பூர்வ விருத்தி அப்படின்லாம் பார்த்திருக்கோம். அப்ப இவர் இருந்தாதான் அந்த காரியம் நடக்கும். சரி, இன்னொருத்தர் இருக்கார்,
அவர் இருந்தா அந்த காரியம் தடைப்பட்டு போகும். அந்த ரெண்டாவது వ్యక్తి தான் பிரதிபந்தகம் அப்படின்னு. சரியா? அதனால இங்கேயும் அதே மாதிரிதான் சாத்தியத்தையும் ஹேத்துவையும் சேர்த்து பார்த்துருக்கணும். அந்த ஞானம் நமக்கு வேணும். இன்னொரு ஞானம் அது காரணம் கிடையாது, அது தடை செய்யக்கூடியது. வியாப்தி ஞானத்தை தடை செய்யக்கூடியது. அதுதான் ரெண்டாவது பிரதிபந்தகமாக இருக்கக்கூடியது. அது என்ன ஞானம்? எந்த ஞானம் வந்து வியாப்தி ஞானத்தை தடை செய்யக்கூடிய ஞானமாக இருக்கு? ஸ்ரீதரன் சுவாமி, சாத்தியம் இல்லாத இடத்தில் ஹேத்து இருக்குன்ற ஞானம் சுவாமி. சரியா? சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இப்போ தடையா போயிடுதா? இப்போ எல்லாருக்கும் புரியுறதா? ஆக ஒரு ஞானம் வேணும் காரணமாக, அதே போல மற்றொரு ஞானம் தடையாக இருக்கு. அந்த ஞானம் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்? நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்னு அந்த வியாப்தி ஞானத்தை நாம் அடைவோம். இந்த வியாப்தியை தெரிஞ்சுப்போம். இது 2-3 தடவை கேட்டா புரியும். மேற்கொண்டு போலாம்னு தோன்றது. ஒரு மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தான் தோன்றது. ஆனா சாஸ்திரத்துல என்னன்னா ஒண்ணு, எல்லாம் பர்ஃபெக்டா பேசணும். அதுதான் அது போக போக தெரிஞ்சுக்கணும். சரி, 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இது எத்தனை இடங்களில் இது ஆக்சுவலா ஒரு கொஸ்டின். இது எத்தனை இடங்களில், எத்தனை இடத்துல ரங்கராஜன் சுவாமி? ஒரு இடத்துல பார்த்தா போறோம்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் ஆன்சர். சரி, ஒரு இடத்துல பார்த்தா சரி. கேள்வியும் ஆக்சுவலா ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டா தான் கேட்டு இருந்தேன், ஆனா பதில் வந்துடுது. சரி, வேற யாராவது? நான் என்ன மீன் பண்ணேன், என்ன கேள்விங்க ஆக்சுவலா? இது எத்தனை இடங்களில் அப்படின்ற பொழுது என்ன மீன் பண்ண? இதுன்றது பிரதிபங்க ஞானம் சுவாமி. கரெக்ட். சரி, மாமி சரியா சொல்லிட்டேன். இப்ப புரியுறது இல்லையா? பதில் என்னது? ஒரு இடத்துல பார்த்தா போதும். முன்னாடி என்ன, நம்ம வந்து இந்த சாத்தியமும் ஹேத்துவும் சேர்த்து பார்க்குற இடங்கள் எத்தனை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஆனா இதுல அந்த மாதிரி நியமம்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாது. இது கண்டிப்பா நியமம் ஒன்னே போதும். ஒரு இடத்துல பார்த்தாலே நம்மளுடைய வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போயிடும். சரி, அப்புறம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்வார்த்த அனுமானம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் எழுதல. ஸ்வார்த்த அனுமானம், அதாவது நம்ம எப்படி இன்ஃபர் பண்றோம், நம்ம எப்படி ஊகம் பண்ணுறோம். நம்ம அந்த எரிமலையுடைய வாயில புகையை பார்க்குறோம், நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுல நெருப்பு இருக்கு, உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு. நான் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இந்த கிரமத்துல தான் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நம்ம இன்ஃபர் பண்றதோட நம்ம நிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? பிறர் இடத்துலயும் எடுத்து சொல்லுவோம் இல்லையா? ரீசன் பண்ணுவோம் இல்லையா? அடுத்த ஒரு இடத்துல நம்ம எடுத்து சொல்லுவோம். நியாயம்னா இதுக்குதான் நியாயம்னே பெயர். நியாயம் அப்படின்ற சொல்லுக்கு முக்கியமா 2 அர்த்தம். ஒண்ணு ஊகம், தர்க்கம் அப்படின்னு சொல்லுவார்கள், அது ஒண்ணு. மற்றொரு நியாயம் அப்படின்னாலே இந்த வாக்கியம் பிரயோகம் பண்றோம் இல்லையா? தார்க்கிகனுடைய மத்தத்துல 5 வாக்கியங்கள். இந்த ரீசன் பண்ற 5 வாக்கியம் அடுத்தவன் இடத்துல போய் விஷயத்த சேர்க்கிறோமே, புரிய வைக்கிறோமே, அந்த வாக்கியங்களுக்கு தான் நியாயம் அப்படின்னு பெயர். பரார்த்த அனுமானம், அடுத்தவனுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். எப்படி அப்படின்னா, பிறருக்கு தெரிவிக்கும் கிரமம். சரியா? தார்க்கிகனுடைய மத்தத்துல 5 வாக்கியங்கள் தேவைப்படுறது அடுத்தவருக்கு புரிய வைக்கிறதுக்கு. நம்மளுடைய சித்தாந்தத்துல இந்த மாதிரி நியமம் எதுவும் கிடையாது. 5க்குள்ள ஏதாவது சில பேருக்கு 2 சொன்னாலே புரிஞ்சிடும், சில பேருக்கு 3 தேவைப்படலாம். அந்த மாதிரி ஒரு நியமம் வச்சுக்க வேண்டாம். தார்க்கிகனுடைய மத்தத்துல 5, நம்மளுடைய மத்தத்துல நியமம் எதுவும் கிடையாது. யாருக்கு எத்தனை புரியாதோ அவ்வளோ அப்படின்னு விட்டுட்டு இருக்கலாம். பௌத்த மதத்துல 2, மீமாம்சக மதத்துல 3 அப்படிலாம் வேதங்கள் இருக்கு. தார்க்கிக மதத்தை பார்ப்போம். பிறருக்கு தெரிவிக்கும் பொழுது முதல்ல என்ன சொல்றான் அப்படின்னா, பிரதிஜ்ஞா ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எதிராளி கேட்பான், ஏன் எப்படி சொல்ற நீ? நானும் பார்க்கல, நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல, எப்படி சொல்ற நீ மலையில நெருப்பு இருக்கு? அப்பதான் நம்ம ஹேத்துவ சொல்லணும். புகை இருக்கே அப்படின்றதுதான் 2வது ஹேத்து. இந்த ஹேத்துன்றது அந்த வாக்கியத்துக்கு பேர். முதல்ல பிரதிஜ்ஞா அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட், மலையில நெருப்பு இருக்கு அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு பிரதிஜ்ஞா அப்படின்னு பேர். 2வது இந்த ஹேத்து அப்படின்னு நம்ம புகை ஹேத்து அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? புகையை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கும் ஹேத்து அப்படின்னு பேர். இதெல்லாம் நீங்க ஒன்னும் பெரிய ஞாபகம் அவசியம் கிடையாது. ஸோ 2வது வந்து இந்த மாதிரி புகை இருக்கே அப்படின்னு அவங்க ஒரு வாக்கியம் சொல்றான், அது 2வது வாக்கியம். அப்புறம் 3வது வாக்கியம், சரி புகை இருக்கு, அவன் கேட்பான், கேட்க மாட்டானா, ஏன் புகை எடுத்துட்டு போட்டோம், அதனால எப்படி நெருப்பு இருக்குன்னு எப்படி சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அப்படிதான் சொல்லுவான். அவன் உதாரணம் சொல்லுவான், எங்கெங்கெல்லாம் எத்தனை புகை, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குமே, மடப்பள்ளியில பார்த்துருக்கோமே அப்படின்னு இந்த வியாப்திய சொல்றான் இல்லையா?
வியாப்தினா என்ன? பிரியாமல் இருக்கிறது, ஆஹ் சேர்ந்தே இருக்கிறது. விட்டு பிரியாம தன்மை, நெருப்பை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை, புகை நிறத்தில் இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் வியாப்தின்னு பேர். அந்த வியாப்தியை சொல்றதுதான் இந்த 3வது வாக்கியம். ஸ்ரீதரன் சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? சுவாமி அது அப்படி சொல்றதுக்கு அது வந்து சாத்தியமும் ஹேத்துவும் சேர்ந்து இருக்கிற இடம்னு சொல்லலாமா சுவாமி? சேர்ந்து இருக்கிறது தான் வியாப்தின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சாத்தியமும் ஹேத்துவும் சேர்ந்து இருக்கிற இடம் அந்த பிசிக்கலா திருஷ்டாந்தம். சாத்தியமும் ஹேத்துவும் இருக்கிற இடம் மறுபடியும் இங்கதான் சாஸ்திரத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு சிலருக்கும் கரெக்டா நம்ம மீனிங் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். சாத்தியமும் ஹேத்துவும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹேத்துடைய ப்ராப்பர்ட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? மென்ஷன் பண்ணிட்டோம் பிசிக்கலா என்னன்னு. மறுபடிதான் இடம் திருஷ்டாந்தம்ன்றது. புகையில இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் வியாப்தி. சரி, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். புகை இருக்கு அப்படின்னு முதல்ல நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே எப்படி சொல்ற அப்படின்னு உடனே புகை இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே பௌத்தன் இதோட முடிச்சிருவான். அவனுடைய ரீசனிங் இந்த கிரமம் இருக்கு இல்லையா, இது 2 தான். அவன் சொல்றான்னு 2 போதுமே அப்படின்றான். இப்போ நீங்களாமே யோசிச்சு பார்க்கலாம். புகை இருக்கு அப்படின்னு நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற, ஏன் அப்படின்னா புகை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளே உடனே என்ன யோசிப்போம், அப்படியா அப்படின்னா வந்து புகை இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நெருப்பு இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் இங்க புகை இருக்கிறதுனாலே நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படி நம்ம இவ்வளவு நம்மளே வரவழைச்சுருவோம் இல்லையா? ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட் கூட போதும் அப்படின்னு தோணலாம். இன்னும் கொஞ்சம் இல்லையே என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையே அப்படின்னு இருக்கிறவனுக்கு 3வது ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுறது. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குமே, மடப்படியில பாத்தியா இல்லையா அப்படின்னு இப்ப எக்ஸ்ட்ராவா 3வது ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுறது. இதோட கூட போதும் இல்லையா? இதுக்கு மேல நம்ம எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா நையாயிக்கன் சொல்றா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக 4வது வாக்கியம் ஒண்ணு பயன்படுத்தணுமா. என்னன்னா உபநயகா அப்படின்னு பெயர். உபநயம் அப்படின்னு, உபநயகான்னு சம்ஸ்கிருதம், உபநயகா அப்படின்னு வாக்கியத்துக்கு பெயர். என்ன வாக்கியம் அப்படின்னா, இந்த மலையும் அப்படிதானே, மலைன்றதுதான் பட்சம் இங்க. இந்த மலையிலதான் நமக்கு சாதிக்க பாக்குறோம் நெருப்ப. இந்த மலையும் அப்படிதானே, அப்படின்னா என்ன விதத்துல ஒரு தொடர்பு ஏற்படுத்துறான் சொல்றவன்? அப்படிதானே சாதிருஷ்யம், சாமியம் சொல்றான். அந்த மடப்பள்ளியை போலதானே இதுவும். எந்த அம்சத்துல? எப்படி மடப்பள்ளியில புகை இருக்கோ அதே போலதானே இங்கேயும். எப்படிப்பட்ட புகை? நெருப்பை விட்டு பிரியாத புகை எப்படி மடப்பள்ளியில இருக்கோ அதே போலதான் நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையிலும் இருக்கே அப்படின்னு 4வது சொல்றான். இதுக்கப்புறமும் புரியாம இருக்குமான யாருக்காவது? ஆனா நையாயிக்கணும்னு எக்ஸ்ட்ராவும் ஒண்ணு சொல்றான். நல்ல டிஃபைன்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக நிகமனம், முடிவு, இறுதியா என்ன சொல்ல விரும்புறான் அப்படின்னா, ஆகையினால இந்த மலையும் அந்த மடப்படியை போலதான். இப்ப எந்த அம்சத்துல ஒற்றுமை? எப்படி மடப்படியில நெருப்பு இருக்கோ அதே போலதான் இங்கே நெருப்பு இருக்கு அப்படின்னு இந்த 5 ஸ்டெப்பு சொல்றான். மறுபடியும் சொல்றேன். முதல் வந்து பிரதிஜ்ஞா, மலை நெருப்பை கொண்டது, இது ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். உடனே சந்தேகம் வரும், ஏன் எப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப சொல்றான் புகை இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வருது? புகை இருக்கே அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் என்னோட தொடர்பு பார்த்தோம். புகை இருக்கேன்னு 2வது ஸ்டேட்மெண்ட் ஹேதுவை பார்த்தோம். புகை இருக்கேன்னு சொன்னோடனே எங்கன்றது ஒரு கேள்வி வரும். எங்க? அதனால என்ன? அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். அப்போ புகை இருக்கு இல்லையா, அதனால என்ன? அப்படின்னு கேட்கறது. அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குமே, மடப்படியில பார்த்திருக்கோமே. சரி அப்படின்னு 3வது ஸ்டெப்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ யாருக்காவது தோணுமா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற, எனக்கு ஒண்ணு கூட புரியலையே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? அநேகமா சொல்ல மாட்டோம். சரியா? இதுலயே எல்லாருக்குமே கிளியரா இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து சாதிக்க பாக்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க பாக்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாரா? அந்த ரீசன் நமக்கு புரியாது. ஒரு ரீசன் சொன்னோடனே இந்த ரீசன் அப்படின்றது நமக்கு என்னன்னு புரியாது. அதே தானே இங்கேயும் நடந்திருக்கு. மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்க பாக்குறாரு. ஏன் எப்படி சொல்ற நீ, என்ன ரீசன் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே புகை இருக்கே அப்படின்னு அந்த லிங்கம், அந்த ஹேத்துவை சொல்லிட்டு அதனால என்ன, புகை இருக்கிறதுனால எப்படி மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்ற அப்படின்னு நம்மளுடைய சந்தேகமானது தொடருமே என்றால், அவர் என்ன சொல்றார்? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குமே,
மடப்பள்ளியில நம்ம பார்த்திருக்கோமே அப்படின்னு இது வரைக்கும் 3 சொல்லிட்டாரா. இதுக்கப்புறம் கூட யாருக்கும் அநேகமா சந்தேகம் வந்திருக்காது. ஓஹோ அப்படியா, சரி நானும் புரிஞ்சுட்டேன், அப்ப மலைக்குள்ள நெருப்பு இருக்குன்றது நானும் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுன்றோம். ஆனா நையாயிகன் என்ன பண்றான் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இன்னும் நல்ல கிளாரிட்டியோட நான் சொல்றேன், இப்படி சொன்னாதான் எதிராளிக்கு நல்லபடியா புரியும் அப்படின்றதுக்காக 4வது ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்ன பண்றான், இப்போ அந்த மடப்பள்ளியையும் மலையையும் லிங்க் பண்றான். ஏன்னா கடைசியில என்ன பண்ணணும், மலையில நெருப்பு இருக்கிறத தான் இவன் சாதிக்கணும். அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, மலையில அந்த மாதிரிதான புகை இருக்கு. எப்படிப்பட்ட புகை, மடப்பள்ளியில நெருப்பை விட்டு பிரியாத புகையை பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தானே இங்கேயும் நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையினால இந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு 5வது ஸ்டேட்மெண்ட். மடப்பள்ளியை போலவே இங்கேயும் நெருப்பானது இருக்கே அப்படின்றது 5வது ஸ்டேட்மெண்ட். கிருஷ்ணன் சாமி. அடியன் சுவாமி, மலையில நெருப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலையே, யூகம் தானே இப்போ வரைக்கும். அவன் எப்படி சொல்லலாம்? அவன் ஊகம் பண்ணிட்டு தானே சொல்றான். பரார்த்த அனுமானம் அப்படின்றது எப்படி வச்சுக்கோமே, ராமன் கண்ணன் 2 பேர் இருக்கா. ராமன் முதல்ல அந்த எரிமலையை பார்க்கிறான். எரிமலைக்கு மேல புகையை பார்த்துட்டு அவனுக்கு வியாப்தி ஞானம், இந்த முன்னாடி ஞாபகம்னா வர நெருப்பை விட்டு பிரியாத புகை இங்க இருக்கே, ஆகையினால உள்ள நெருப்பு இருக்குன்னு ராமன் ஊகம் பண்ணிட்டான், அவன் அனுமானம் பண்ணிட்டான். இப்ப அடுத்தது கண்ணனுக்கு எடுத்து சொல்றான். கண்ணனுக்கு எடுத்து சொல்றதுதான் பரார்த்த அனுமானம். இப்ப கண்ணனுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, இந்த 5 வாக்கியங்களை கொண்டுதான் அவன் கண்ணனுக்கு புரிய வைக்கிறான். முதல்ல என்ன சொல்றான்னா, மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இது சொன்ன அப்புறம் என்ன ஆகும்னா, கண்ணனும் யோசிச்சு பார்த்துட்டு, ஓஹோ இப்ப நெருப்பை விட்டு பிரியாத புகையானது இந்த மலையில இருக்கா, சரி அப்ப கண்டிப்பா உள்ள நெருப்பு இருக்கணுமே அப்படின்னு அவனும் கடைசியில கண்ணனும் இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்டு அவன் ஊகம் பண்ணுவான். சுவாமி, நான் கேட்க வந்தது, மடப்பள்ளியில எப்படி நெருப்போட புகை சேர்ந்து இருக்கோ அதே மாதிரி தானே மலையிலயும் இருக்கு அப்படின்னு 4வது ஸ்டேட்மெண்ட் சொன்னதுதான் நான் கேட்டேன். அது எப்படி அப்படி சொல்லலாம்? மடப்பள்ளியில இருக்கிற மாதிரி மடப்பள்ளியில இருக்கிறது பார்த்துட்டான், மலையில இருக்கிறத கண்ணால பார்க்க இவன் தானே பண்றான். அந்த 4th ஸ்டேட்மெண்ட் வேலிட். சரி, தேவர் 4th ஸ்டேட்மெண்ட் இல்லை, தேவர் வந்து 5th ஸ்டேட்மெண்ட் வேலிடிட்டி கேட்கணும். 5th ஸ்டேட்மெண்ட் வேலிடிட்டி கேட்கணும், 4th ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனா இவர் கேள்வி கரெக்ட் தான், 4th ஸ்டேட்மெண்ட் இல்லை. இப்போ 4th ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, மடப்பள்ளியை போலதான இந்த மலையும் எந்த அம்சத்துல நெருப்பை விட்டு, சரி இங்கே வந்துருது, இங்கே நெருப்பு அப்படின்ற அம்சம் வந்துருதுன்றதுனால சரி 4th ஸ்டேட்மெண்டோட வச்சுக்கலாம். இப்போ மடப்பள்ளியில புகை இருக்கிறத கண்ணால பார்த்துருக்கோம். இப்போ மலைக்கு மேல புகை இருக்கிறதையும் கண்ணால பாக்குறோமா? கண்டிப்பா பாக்குறோம். கண்ணனும் பாக்குறான், கண்ணாலதான் மலைக்கு மேல புகை இருக்கிறத பாக்குறான். இப்ப ராமன் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ கண்ணால பாக்குறிய அந்த புகை அதுக்கு என்ன தன்மை தெரியுமா அப்படின்றத மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா சொல்லணும் ராமனிங்க. அந்த புகை எப்படிப்பட்டது அப்படின்னா, நெருப்பை விட்டு பிரியாதது அந்த புகை. நம்ம மடப்பள்ளியில அது 3வது ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லிட்டான் இல்லையா? அதுதான் சொல்றான் இல்லையா, நான் சொல்லிட்டான் இல்லையா, அதுக்காக முன்னாடியே சொன்னா எல்லாருடைய பட்சத்திலையும் இந்த 3வது ஸ்டேட்மெண்டே போதும் அப்படின்னு தான். அதான் 2 தடவை ரிப்பீட் பண்ணேன். 3வது ஸ்டேட்மெண்டே போதும் அப்படின்னு தான் எல்லாருடைய பட்சமும் இருக்கும். நையாயிக்கன் மட்டும் என்ன பண்றான்னா, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலாமே. அதான் முன்னாடி இன்னொன்னு சொன்னேன், பௌத்தன் வந்து 3வது ஸ்டேட்மெண்ட் கூட வேண்டாம்னு சொல்லிட்டான். மலையில நெருப்பு இருக்கு, எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, புகை இருக்கு அப்படின்னு 2வது ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே நமக்கு தோணாதா, ஆமால புகையானது நெருப்பை விட்டு பிரியாது, அப்படிப்பட்ட புகையானது அங்க இருக்கு, அதை வச்சுதான் நீ சொல்றியா அப்படின்னா 2வது ஸ்டேட்மெண்டே போதும் அப்படி அப்போ கூட சொல்லலாமே. நம்ம பௌத்தனுடைய ஸ்டான்ஸ் இதுதான், 2வது ஸ்டேட்மெண்டே போதும் அப்படின்னு. 3வது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாவே போதும், எல்லாருடைய ஸ்டான்ஸும் இதுதான், மீமாம்சகனும் இதுதான் சொல்றான். இவன் நையாயிக்கன் மட்டும் என்ன பண்றான்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கலாமே. இப்போ மலை நம்ம 3வது ஸ்டேட்மெண்ட் எப்படி யோசிச்சு பாருங்க, 3வது ஸ்டேட்மெண்ட் எதை பத்தின ஸ்டேட்மெண்ட்? அது ஃபுல் அண்ட் ஃபுல் புகையை பத்தின ஸ்டேட்மெண்ட். நையாயிக்கன் எப்படி தெரியுமா வரான், நம்ம எதுல ஆரம்பிச்சோம், பிரதிஜ்ஞா எதை பத்தி? பிரதிஜ்ஞா எதை பத்தி? நெருப்பை பத்தி. நெருப்பை பத்தி இல்ல, இன்னும் கொஞ்சம் நெருப்பு இருக்கு, மலையை பத்தி. மலையை பத்தி தான் பிரதிஜ்ஞா. மலையானது எப்படிப்பட்டதுன்னா நெருப்பை கொண்டதாக இருக்க மலை அப்படின்னு. சரியா? இப்ப நம்ம கடைசியில அங்கதான் போய் நிக்கணும். ஆனா இப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் எதை பத்தி இருக்கு?
அதோடைய தாற்பயம், அதோடைய விசேஷம் யோசிச்சு பாருங்களேன். 3வது ஸ்டேட்மெண்ட்ல விசேஷம் முக்கியமா இதை பத்தி சொல்ல வரோம் நம்ம. புகையை பத்தி சொல்ல வரோம் 3வதுல. புகை எப்படி பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு பிரியாத புகை இருக்கு அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஆரம்பிச்சது வந்து மலையை பத்தி, மலையை வந்து ப்ரூவ் பண்ண மலை எப்படிப்பட்டது அப்படின்னா நெருப்பு கொண்டது அப்படின்னு. நம்ம 3வது ஸ்டேட்மெண்ட்ல எங்க தொங்கின்னு இருக்கோம் அப்படின்னா புகையில தொங்கின்னு இருக்கோம். ஸோ நமக்கு பொதுவா நம்ம ரிலேட் பண்ண முடியும், அதை எதுவும் நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ண முடியும். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏன் திடீர்னு அப்படி தொங்க விட்டு அந்த ரங்கத்துல அந்தராளத்துல எதுக்காக விடணும், நமக்கு மறுபடியும் இழுத்து கொண்டு வந்துருவோமே, எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே கொண்டு வந்துடுவோமே, அப்பதான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும், அப்பதான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு, அப்பதான் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். இப்போ விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம 4, 5 அப்படின்றதுக்கு போறோம் அப்படின்னு. ஸோ 4ல என்ன பண்றான், அந்த புகையை வச்சுட்டு மலைக்கு வரான். அதே புகையினால மறுபடியும் மலையில வந்து 5வது ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறான், நெருப்பு இருக்கே அதனால அப்படின்னு. 4, 5ல வந்து அந்த மடப்பள்ளி திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு, திருஷ்டாந்தத்துல எப்படி அந்த புகை இருக்கோ அதே போலதான் இங்கேயும் புகை இருக்கே அப்படின்னு 4. அதனால அதே போல திருஷ்டாந்தத்தை போலவே இங்கேயும் நெருப்பு இருக்கணுமே அப்படின்னு அதோட முடிச்சிடுறான் இதனுடைய ரீசனிங். சரியா? இதான் இதையும் மறுபடியும் கேளுங்க. இதை முடிச்சிடலாமா? व्यतिरेक अनुमानம்னு ஒண்ணு இருக்கு. இது கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டம், व्यतिरेक अनुमाனம் அப்படின்றது. இன்னைக்கு இது பார்த்தது ஸ்ரீசன் சுவாமி. சரி, அவ நையாக்கு இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது ரீசன் இருக்கா? இன்னும் இவ்வளவு தூரம் கிளாரிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்றது இல்ல மத்தவாளுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு தான் இப்படி சொல்றானா? அவ்வளவேதான், மத்தவாளுக்கு புரியாது அப்படின்னு ஒரு சின்ன சட்டில் ரீசன் ஒண்ணு இருக்கு, ரீசனிங் ஒண்ணு இருக்கு. 5வது ஸ்டேட்மெண்ட்ல வந்து அசத் பிரதிபக்ஷி தத்துவம், அபாதி தத்துவம் அப்படின்னு 2 நல்ல கேள்விதான். ஸோ அந்த 5வது ஸ்டேட்மெண்ட்ல வந்து அசத் பிரதிபக்ஷி தத்துவம், அபாதி தத்துவம் அப்படின்றது இருக்கு. அது நம்ம ஒன்னா ஹேத்வாபாசத்தை பார்த்த அப்புறம் இந்த கேள்வி அப்போ கேளுங்களேன். சத் பிரதிபக்ஷம்னா என்ன, பாதித்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா அப்போ இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் நல்ல கேள்வி, அப்போ கேளுங்க. 5வது ஸ்டேட்மெண்ட்டுடைய பர்பஸ் என்ன? சுவாமி சுவாமி, அந்த கெமிக்கல் புகை அதுக்கு ஆன்சர் புரியல. அது கெமிக்கல்ல இருந்தும் இருக்கலாம்னா அப்ப புகையும் நெருப்பு சேர்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி ஞானம் கரெக்டா? அதுதான் சுவாமி. அப்ப இந்த காலத்துல யோசிச்சு பார்ப்போமே. இந்த காலத்துல இப்ப நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, நெருப்பாலையும் புகை உண்டாகும், கெமிக்கலாலையும் புகை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. இப்ப தேவர் வந்து எங்கேயாவது புகையை பார்த்தா தேவர் வந்து அனுமானம் பண்ணுவீரா? கிருஷ்ணன் சாமி மீட்டிங் போயிட்டு இன்டர்நெட் போயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ மற்றவங்களும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டோம் இல்லையா, நெருப்பாலையும் புகை உண்டாகும், கெமிக்கலாலையும் புகை உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இந்த காலத்துல நாம இப்போ புகையை பார்க்கறோம், நம்ம உங்க நெருப்பு அனுமானம் பண்ணுவோமா? கண்டிப்பா மாட்டோமே. நமக்கு தான் தெரியுமே 2 சோர்ஸ் இருக்கே, அதனால நம்ம நெருப்பு அனுமானம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த காலத்துல வந்து ஒரே சோர்ஸ் தான். அந்த காலத்தை வச்சுட்டு நம்ம ஆனா நம்ம சொன்ன அந்த 2 அம்சங்கள் வந்திருக்கும். இந்த வியாப்தி ஞானம் வரத்துக்கு முன்னோர்கள் காலத்துல வியாப்தி ஞானம் வந்திருக்கும். மறுபடியும் யாராவது அனுமானம் பண்ண முடியுமா? ஏன் முன்னோர்கள் காலத்துல வியாப்தி ஞானம் ஏன் வந்திருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னதான் பார்த்ததுதான். அவர்களுக்கு ஏன் வியாப்தி ஞானம் வந்திருக்கும்? கோவிந்தன் சாமி கைத்து கோவிந்தன் சாமி சொல்லட்டும். அவங்க காலத்துல வந்து இந்த நெருப்போட சேர்ந்து புகையை பார்த்திருப்பாங்களே தவிர நெருப்பு இல்லாத புகையை பார்த்தே இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வியாப்தி ஞானம் வர்றது சரிதான். அந்த 2த்தையும் பிரிச்சு சொல்லிட்டோம். அது 2 அம்சங்கள். எப்போதும் புகையானது நெருப்பு கூடவே தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு வியாப்தி ஞானம், கடைசி ஞானம். அந்த ஞானம் ஏற்படுவதற்கு 2 அம்சம் வேணும். என்ன 2 அம்சங்கள்? புகை இருக்கிற இடமெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கறது அவங்க பார்த்திருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. புகை இருக்கும் இடம் எல்லாவற்றிலும் நெருப்பா? என்ன சொன்னீங்க? புகை இருக்கும் இடம் எல்லாவற்றிலும் நெருப்பா? எப்படி? முதல்ல வந்து என்ன அம்சம் அப்படின்னா, சில இடங்கள்ல நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்த்திருப்பார்கள். இது சாமானாதிகரண ஞானம். 2மே கூடி இருக்கு அப்படின்ற அது ஞானம், அது பாசிட்டிவா வேணும். சரி, அப்புறம்
ரெண்டாவது ஞானம் இருக்கக்கூடாது. யார் ஒரு ஞானம் இருக்கக்கூடாது. நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்குங்கிற ஞானமே இருக்காது அவங்களுக்கு. இருக்கக்கூடாது. அது இருந்திருக்காது, முன்னோர்கள் காலத்துல இருந்திருக்காது. அதனால பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்திருக்காது. அதனால அவர்களுக்கு நெருப்பை விட்டு பிரியாது புகை அப்படின்ற வியாப்தி ஞானம் அவர்களுக்கு. நம்ம காலத்துல இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு, அதனால நம்ம வந்து வியாப்தி எடுக்க மாட்டோம். வியாப்தி ஞானம் நமக்கு வரல. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேள்விகளுக்கு போலாமா? விசேஷம் விசேஷத்தை பத்தி இல்லைன்னா அது அசைன்மெண்ட்டாவே இருக்கும், மேபி டிஸ்கஸ் பண்ணாதான் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா அட்டெம்ப்ஸ் தான் நல்லா தான் இருந்தது. ஸோ விஷயம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் என்ன ரொம்ப கம்மியானதாக தான் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா. ஆனால் விஷயங்கள் புரிஞ்சதாக தான் தெரியாது. அப்போ அந்த கேள்விக்கு போயிடுவோம், நமக்கு ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கேள்வி. இப்போ வியாப்தி ஞானம் சீதாராமசாமி தாசன் அந்த ஷீட்ல என்னால அட்டன் பண்ண எடிட் பண்ணவே முடியல. அது மொபைல்லையும் எடிட் பண்ண முடியாது. நீங்க ரெஸ்பான்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது வந்து அந்த ஷீட்ஸ்க்கு லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அது எடிட் பண்றதுல ஃபார்மை ஃபில் பண்றது தான். எல்லாரும் ரெஸ்பான்ஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஜெனரிக்ஸ் ஒரு என்ன ஒரு சென்ஸ் கிடைச்சது அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சென்ஸ் கிடைச்சது. விசேஷம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இப்போ இந்த இது பார்த்தோம்னா, வியாப்தி ஞானம் பராமர்ஷம் இத எந்த நாளில் அடக்கலாம் அப்படின்னா, எந்த ரெண்டுத்துல அடக்க முடியாது கண்டிப்பா அப்படின்னா, சாப்தத்துல அடக்க முடியாது. சரியா? சப்தத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம், நம்ம வாக்கியங்களை பத்திலாம் பேசவே இல்லை. ஆக்சுவலா அதை போய் அடக்கலாம். சரி, அப்போ காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். அப்போ சரி, சாப்த ஞானம் உபமிதி அப்படின்றது என்னன்னு ஒண்ணு பார்க்கலாம். நம்ம பெரும்பாலும் அங்க பதில் என்ன இருந்தது அப்படின்னா, வியாப்தி ஞானத்தை நம்ம பிரத்யட்சத்துல அடக்கிடலாம், வியாப்தி ஞானத்தை பிரத்யட்சத்துல அடக்கிடலாம் அப்படின்னு ஒரு பதிலும், பராமர்ஷ ஞானத்தையும் நம்ம பிரத்யட்சத்திலேயே அடக்கிடலாம் அப்படின்ற பதில் பார்த்தோம். சரி, இப்ப வியாப்தி ஞானம் அப்படின்றது என்ன ஞானம்? வியாப்தி ஞானம்ன்றது என்னது? எதிரில கூட இருக்கு அப்படின்ற ஒரு ஞானம் சொல்ற மாதிரி இதுக்கும் கரெக்டா இந்த ஆகாரம் அப்படின்றது சொல்லணும். ஞானம் அப்படின்னாலே ஆகாரம் சொல்லணும், டிஸ்கிரைப் பண்ணணும், விஷயத்தை வச்சுதான் டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? வியாப்தி ஞானம் எதை பற்றினது? வியாப்தி ஞானம் ரகுராமசாமி ஹேத்துவை பத்தி, புகையை பத்தி, அந்த புகையில இருக்கக்கூடிய அந்த தன்மையை பத்தி, விட்டு பிரியாத அந்த தன்மை. சரி, அப்ப புகையில நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அத புகை நெருப்பை விட்டு பிரியாது, புகை எதிரில இருக்கு அப்படின்னா பிரத்யக்ஷம். எதிரில மடப்படியில புகையும் நெருப்பும் இருக்கு, இதுவும் பிரத்யக்ஷம். ஆனா புகையானது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்றதும், இது வந்து தார்க்கிக மதத்துல இது மானச பிரத்யக்ஷம். இது ஒரு பிரத்யக்ஷம் தான். புகையானது நெருப்பை விட்டு பிரியாது. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ, அங்கங்கெல்லாம் நெருப்பானது இருக்கும் அப்படின்றது வந்து மானச பிரத்யக்ஷம் அப்படின்னு தார்க்கிகன் சொல்றான். இதை பத்தினா ஒரு பெரிய விசாரமே இருக்கு, அந்த வியாப்தி ஞானத்தை எதில் அடக்கலாம் அப்படின்னு. ஆனா பார்த்தசாரதி மிஸ்ரர் அப்படின்றவர், இந்த பார்த்தசாரதி மிஸ்ரர் வந்து ரொம்ப ஒரு எப்படி உடையவர் காலத்துக்கு முன்பு இருந்தவர். பார்த்தசாரதி மிஸ்ரர் அப்படின்றவர், அவர் வந்து மீமாம்சகர், பாட்ட மதத்தை சேர்ந்தவர். அவர் சாஸ்திர தீபிகை அப்படின்ற ஒரு கிரந்தத்துல அவர் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த எத்திர தூமகா தத்திர வன்ஹிஹி, அதாவது எவ்விடத்திலே புகை உள்ளதோ அவ்விடத்தில் நெருப்பு உள்ளது அப்படின்ற இதுவே அனுமானம் தான், இதுவே அனுமதி தான், இதுவே இன்ஃபரன்ஸ் தான் அப்படின்றது அவருடைய பட்சம். ஆக 4 இடத்துல நம்ம புகையும் நெருப்பையும் சேர்த்து பார்த்தாச்சு. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்றத கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவருடைய லாஜிக் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ற ஞானம் நம்ம அக்வயர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டியிருக்கும்? எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ற ஞானம் நமக்கு பிரத்யட்சத்தினால அக்வயர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டியிருக்கும்? எல்லா இடங்களையும் பார்த்துருக்கோம், போய் பார்க்கணும்.
அப்பதானே அந்த மாதிரி சொல்ல முடியும். எந்தெந்த காலத்துல எந்தெந்த இடங்கள்லாம் புகை இருக்குமோ அந்தந்த காலங்கள் அந்தந்த இடங்கள் எல்லா அதிகரணங்களையும் பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் இந்த நெருப்பும் இருக்கு அப்படிதான் நான் கண்ணால பார்த்தேன், ஞாபகமும் வச்சுட்டு இருக்கேன். மொத்தமா நான் அந்த ஃபுல் பிரத்யட்சத்தினாலே நான் அந்த முழுசா தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு. அதனால அவர் சொல்ற இந்த மாதிரிலாம் பிரத்யட்சம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எத்திர தூமகா தத்திர அக்னிஹி அப்படின்ற இந்த வியாப்தி ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுவேதான் இன்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்றதே ஒரு இன்ஃபரன்ஸ். சரி, அதுக்கப்புறம் நம்ம மலைக்கு போய் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் அந்த சாமானியமாக தெரிஞ்சுனத விசேஷத்துல உபசம்ஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம பொதுவா தெரிஞ்சுட்டோம் இல்லையா, புகை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு. இது பொதுவான ஞானம். இப்போ விசேஷமா குறிப்பிட்டு ஒரு இடம், என்ன இடம், மலை அப்படின்ற இடம், குறிப்பிட்டு இந்த இடத்துல நம்ம புகை இருக்கு அப்படின்றத கண்டுட்டோம். நம்ம குறிப்பா இன்ஃபர் பண்றோம் இதே இடத்துல நெருப்பும் இருக்கு அப்படின்னு. ஸோ இது ரெண்டும் ஒத்துதானே இருக்கு. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. இந்த ஞானம் ஏற்கனவே ஏற்பட்ட இடத்து அப்படின்னா புகை இருக்கக்கூடிய இடத்துல ஒண்ணுதானே மலையானது. அப்ப அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு முன்னாடி நம்ம ஒரு காலம் தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. இந்த சட்டில் இந்த புரியுறதா இந்த கான்செப்ட்? அப்படி சாஃப்ட்வேர் ரீதியாக ஏதாவது யோசிக்கலாம். அது உதாரணம், நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறது நான் சொல்றேன். இந்த புரியல் அப்படின்னா நம்ம மாடர்ன் இதையும் யோசிக்கணும். இல்லாட்டி மறுபடியும் இதே இந்த சாமானிய விசேஷமே சொல்ல வரேன், என்ன மீன் பண்றேன் அப்படின்னு. இல்லாட்டி யாருக்காவது புரிஞ்சுதா என்ன சொல்ல வந்தேன்றதை யாராவது புரிஞ்சு அனுவாதம் பண்ண முடியுமா? சாமானிய விசேஷம் அப்படின்றத இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ங்கிற மாதிரி சொல்றீங்களா சுவாமி? ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா கொஞ்சம் வேற ஒரு டோன் கிடைச்சிடும், விதி விலக்குன்ற மாதிரி ஆயிடும். இல்ல விதி விலக்குன்னு சொல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் கேஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் ஏதான். ஸோ பொதுவான தெரிஞ்சு வச்சுட்டோம். நம்ம எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கு பொதுவாக தெரிஞ்சு வச்சுட்டோம். எங்க அப்படின்னு கேட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இது இருக்கு, என்னது மலையில இந்த மாதிரி புகை இருக்கு, அங்கே நெருப்பு இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும். சாமானியமா தெரிஞ்சுக்கிட்டோம், விசேஷமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, சாந்தோக்கியத்துல இது மாதிரி இதுக்கு ஒரு இது இருக்கு, சமமான ஒரு ஸ்தலம் இருக்கு. இந்த வாக்கியம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஐததாத்மியம் இதம் சத்தியம் தத் சர்வம், ஐததாத்மியம் இதம் சர்வம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு வாக்கியம் இருக்கு இல்லையா. அந்த ஐததாத்மியம் இதம் சர்வம், ஐததாத்மியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லிண்டே வர்றார். யார் உத்தாலகர் சொல்லிண்டே வர்றார், ஸ்வேதகேது பிள்ளைக்கு சொல்லிண்டே வர்றார். எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னா எல்லாமே பிரம்மம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரம், இல்லாட்டி எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிருக்கே எல்லாவற்றையும் அந்தர்யாமியாக, எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தை பார்த்துருப்போம், எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது. ஆக உலகம் பொதுவா சொல்லிட்டார். இவங்க சொல்லிட்டார் உலகம் அது பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டார். கடைசியில தத்துவமசி ஸ்வேதகேது, ஸ்வேதகேது நீயும் அந்த பிரம்மம் தான், அப்ப நீ அந்த பிரம்மத்துக்கு சரீரம். இது விசேஷத்துல உபசம்ஹாரம். உலகமே பகவானுக்கு சரீரம் சொல்லி எடுத்து ஸ்வேதகேது நீ பகவானுக்கு சரீரம் அப்படின்னா என்னது புதுசான தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு? எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான். உலகத்துல எல்லா பொருளும் பகவானுக்கு சரீரம், நான் ஸ்வேதகேதுவும் அதில் அடக்கம் தானே. அப்ப இங்க புதுசா அதுவும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு பெருமானார் சாதிக்கிறார். புதுசா வேதம் உண்மையை சொல்லல, முன்னாடி சொன்னத்தினுடைய உபசம்ஹாரம் பண்றது. அதே போல பார்த்தசாரதி மிஸ்ரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 10 இடத்துல நெருப்பையும் புகையும் பார்த்த எடுத்துன்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டோம். அதனுடைய உபசம்ஹாரம் ஒரு எக்ஸாம்பிள் போக விசேஷமாக குறிப்பிட்டு இதோ மலையில இருக்கே புகை, அப்ப அங்க நெருப்பும் இருக்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ இந்த ரீதியில பார்த்தோம்னா வியாப்தி ஞானம்ன்றதே தான் ஒரு இன்ஃபரன்ஸே அப்படின்னு. இது நையாயிக்க மதம் அல்ல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நையாயிக்க மதம் அல்ல. நையாயிக்க மதத்துல என்னன்னா இந்த வியாப்தி ஞானம்ன்றது ஒரு மானச பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றோம். 10 இடத்துல நெருப்பையும் புகையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கே ஒரு மாதிரி தோன்றது. என்ன தோன்றது அப்படின்னா நெருப்பு இருக்கிற இடத்துல, அந்த புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு. அது ஏதோ சரியா புரியல, அவன் என்ன சொல்ல வரா அப்படி எக்ஸாக்டா. பார்த்தசாரி மிஸ்ரருடைய மதம் கொஞ்சம் இதுதான் ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் தான். எனக்கு கொஞ்சம் அது ஏற்புடையதாக இருக்கு. அதே ஒரு இன்ஃபுளுன்ஸா சொல்றாரு அப்படின்றது கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து பார்க்கணும்.
அவரோட அதை பார்த்தா தெரியும் நம்ம சம்பார சித்தாந்தம் அப்படின்றது. சரி, அது போகட்டும். இது வந்து வியாப்தி ஞானத்தை பத்தி. சரி, அடுத்தது பராமர்சம் அப்படின்ற ஞானம் இருந்தது இல்லையா? இப்ப பராமர்சன்ற ஞானத்தையும் டிஃபைன் பண்ணுங்க. இதனுடைய ஆகாரம் என்ன? எதை பற்றின ஞானம் பராமர்ச ஞானம்ன்றது? என்ன கஷ்டம் இல்லையா சாந்தி மாமி? அது பிரத்யக்ஷம் பிளஸ் வியாப்தி ஞானம் சேர்ந்து பராமர்சம். சரி, பராமர்ச ஞானம்ன்றது எதை பற்றினது? எந்த பொருளை பற்றினது? எதை பத்தி நம்ம அறிகிறோம் பராமர்சத்துல? நீங்க சொன்னது கருதுதான். எதை பத்தி அறிய? ஹேத்துவ பத்தியா சுவாமி? புகையை பத்தி அறியும்? இல்லையே, இல்லை. சபக்ஷம் பத்தி? இல்லை, சபக்ஷ பத்தியும் கிடையாது. சபக்ஷத்துல சாவடுத்துங்க. பக்ஷம் அது ஒரு கருவி சுவாமி. எதை பத்தி? பக்ஷத்தை பத்தி சொல்லுங்க. மலையை பத்தி தான் அறியறோம் அவங்க. சோ மலையானது எப்படி இருக்கு அப்படின்னா, நெருப்பை விட்டு பிரியாத புகையை கொண்டு மலை. ஆக நெருப்பை விட்டு பிரியாத இந்த புகையை இந்த மலை கொண்டு இருக்கு அப்படின்னு இவ்வளவு அறியுது. சோ இந்த அம்சங்கள்ல மலையில புகை இருக்கு, அது கண்ணுக்கு நேரே தெரியறது, அது பிரத்யக்ஷம், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த புகை எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்கதான் அந்த வியாப்தி ஞானம் வருது. அது நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம். அதை இப்ப நம்ம ஞாபகப்படுத்துறோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். அதனால இது வந்து இது அலௌகிக சன்னிகர்ஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, அதையும் பார்ப்போமே. அலௌகிக சன்னிகர்ஷம் அப்படின்றது இவன் என்ன சொல்றான்னா, அலௌகிக சன்னிகர்ஷன்றதுல சந்தன கட்டை இருக்கு. சந்தன கட்டையை பார்த்தா நமக்கு ஒண்ணு தோன்றதான். நீங்க யோசிச்சு பாருங்க, தோணுதான் தோணுது. கமகமக்கிற சந்தனம் அங்க இருக்கே அப்படின்னு தோணுமா? தோணுதான் தோன்றது. கமகமக்கிற சந்தனம் எதிரில இருக்கே தோன்றலாம் இல்லையா? சரி, நமக்கு இப்போ எதை பத்தின ஞானம்? இந்த ஞானம் எதை பற்றினது? சந்தனத்தை பத்தி சுவாமி. சந்தனத்தை பத்தினா இந்த ஞானமானது. சரி, அப்ப கண்ணு தொடர்பு இருக்கு, எதிர சந்தனம் இருக்கு, கண்ணோட தொடர்பு இருக்கு. சரி, கமகமக்கரன்றது எப்படி சரி வரும்? கண்ணால அதனுடைய கந்தத்தை கிரகிக்க முடியுமான? அதுவும் பிரத்யக்ஷம் தானே சுவாமி. முன்னாடியே அது அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப இது வந்து ஒரு கலவையா போயிருது. முன்னாடி நம்ம அது முகந்து பார்த்து வச்சிருக்கோம், அதனுடைய ஞாபகம் நமக்கு இப்ப வருது. வந்து ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. இப்போ ஃபியூஷன் ஆஃப் ஸ்மரணம் பிரத்யக்ஷம், ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஞானம். இது பிரத்யக்ஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஞானம் இது? சந்தனம், கமகமக்கிற சந்தனம் எதிரில இருக்கு அப்படின்னு. இப்போ ரிலேட் பண்ணிக்க முடியாதா பராமர்சம் எப்படி அப்படின்னு? புகைய மலையில பார்க்கணும். அந்த புகை எப்படிப்பட்டது அப்படின்னு முன்னாடி கிரகிச்சு வச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்மெல், அந்த ஆர்டர் ஸ்தானத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஓடர் அந்த ஸ்தானத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த விட்டு புரியாத தன்மை அப்படின்றது இருக்கு. புரியறது என்னன்னு இதான் பராமர்சம். அதுக்கு டேர்ம் ஏதா இருக்கா சுவாமி ஸ்பெசிஃபிக்கா? இருக்கா? சன்னிகர்ஷம், அலௌகிக சொல்லலாமா சுவாமி? அதுவும் ஒரு இதுல பார்த்தேன், பிரத்யபிக்ஞை அந்த இதுல பார்த்தேன். கரெக்ட், பிரத்யபிக்ஞைக்கும் பிரத்யேக மாதிரி இருக்கு, ஆனா சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு பிரத்யபிக்ஞைக்கும் இருக்கும். பிரத்யபிக்ஞை என்னன்னு சொல்லிடுறேன். நேத்திக்கு வந்து ராமனை பார்த்திருக்கோம், இப்ப ராமனை பார்த்தோம். இந்த பிரத்யபிக்ஞைக்கு என்ன உல்லேகம் சொல்லுவா அப்படின்னா, உல்லேகம்னா எக்ஸ்பிரஸ் பண்றது எப்படி அப்படின்னா, சயேவாயம் ராமஹா. அந்த சயேவ அயம் அப்படின்றதுதான் பிரத்யபிக்ஞை. அவனே இவன் அப்படின்றதுதான் பிரத்யபிக்ஞை. இங்க என்னன்னா, இப்ப அவனே இவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஞானம் யாரை பத்தி? நேத்திக்கு ராமனை பார்த்தோம், இன்னைக்கு மறுபடியும் ராமனை பார்க்கிறோம். நேத்திக்கு பார்த்தவனே தான் இவன். இந்த ஞானம் யாரை பற்றி? ராமனை பற்றி. இப்போ இந்த காலம் இந்த தேசத்துல இருக்கிறவன் கண்ணுக்கு மேல தெரியறான். அதே அவனுக்கு மற்றொரு தன்மையும். என்ன தன்மை?
நேத்தி வேற ஒரு காலம், நேத்தி வேற ஒரு தேசம், வேற ஒரு காலத்துல வேற ஒரு தேசத்துல. அவனே அப்படின்னு சொல்லும் பொழுது நேத்தி பார்த்தவன் வேற ஒரு இடத்துல பார்த்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோமே. அவனே இவன் சொல்லும் பொழுது கண் எதிரில் இருக்கிறவன். இப்போ 2 இடத்துல என்ன இருக்குன்னா, இப்போ ராமன் அவன் தான் இதுல விசேஷம். இந்த ஞானத்துல அவன் எப்படிப்பட்டவன்? இந்த காலம் இந்த தேசம். அதே போல அவனுக்கு இன்னொரு தன்மை, நேற்றான காலம் வேற ஒரு தேசம். சரியா? எப்படி இருந்தாதான் அதுக்கு பிரத்யபிக்ஞை அப்படின்னு பெயர். இப்போ இதை கொண்டு வாங்க, அதே கான்செப்ட் இங்க கொண்டு வர முடியுமா? பிரத்யபிக்ஞா அப்படின்றது, பிரத்யபிக்ஞானுடைய ஒரு அம்சம் இங்க இருக்கு. பிரத்யபிக்ஞையிலும் என்ன வேண்டி இருக்கு? கண்ணால ராமனை பார்க்கணும், நமக்கு ஞாபகமும் இருக்கணும், நேத்திக்கு அந்த நேரத்துல வேற ஒரு இடத்துல பார்த்தேனே அப்படின்ற அந்த ஸ்மரணமும் இருக்கணும். அங்கேயும் ஸ்மரணம் கூட்டல் பிரத்யக்ஷம், அதான் பிரத்யபிக்ஞை. இங்கேயும் ஸ்மரணம் கூட்டல் பிரத்யக்ஷம் இருக்கு, ஆனா இது பிரத்யபிக்ஞைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்துல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. கொஞ்சம் கஷ்டமானதுதான், சூக்ஷ்மமானது. என்னன்றது புகையை மட்டும் பார்த்திருந்தா நேத்தியே பார்த்த புகையை இன்னைக்கு பாக்குறோம்னு சொல்ல முடியும். ஆனா இதுல புகையை பார்க்கிறோம், நேத்தி பார்க்கிற புகை தான் பாக்குறோம். ஆனா அது கூட எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு. அது இது புகை நெருப்பை விட்டு பிரியாத தன்மை உடையது அப்படிங்கறதையும் சேர்த்து நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அப்படின்னாலும் நம்ம அதே தான் சொல்லிடலாம். நான் அன்னைக்கு பார்த்த அந்த புகை அப்படின்றது அன்னைக்கு பார்த்துன்றது அதுவே ஒரு தன்மை தானே. அன்னைக்கு பார்த்த புகை இப்படி வச்சுக்கோமே, நான் எந்த ஒரு புகையை நெருப்பை விட்டு பிரியாது அப்படின்னு கிரகிச்சேனோ அதே புகைதான் இது அப்படின்னு சொன்னா அது பிரத்யபிக்ஞாவாக ஆகாதா? நம்ம இந்த ராமன் விஷயத்துல என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு வியக்தி ராமன், அவனிடத்துல 2 தன்மைகள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த காலத்துல இந்த தேசத்துல இருக்கிற தன்மை கண்ணுக்கு நேர பிரத்யக்ஷம். அதே ராமன் இடத்துல நேற்று வேற ஒரு தேசத்துல இருக்கக்கூடிய தன்மை அதே ராமன் இடத்துல, அது ஸ்மரணத்தினால சேர்ந்தது. ஸ்மரணம் கூட்டல் பிரத்யக்ஷ பிரத்யபிக்ஞா அப்படின்னு நாங்க ஆயிடுச்சு. இங்க நான் முன்னாடி எந்த ஒரு புகைய நெருப்பை விட்டு பிரியாதுன்னு கிரகிச்சேனோ அதே புகைதான் இதுவும், இங்கேயும் அதே தானே. எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்மரணத்துக்கு வெறும் காலம் தேசம் மட்டும் விஷயமாகாமல் எக்ஸ்ட்ராவா இன்னொரு தன்மை விசேஷமா இருக்கு. என்ன இன்னொரு தன்மை விஷயமாக இருக்கு? என்னது? நெருப்பை விட்டு பிரியாத அந்த தன்மை, இதுவும் கூட சேர்ந்து விஷயமாக ஆயிருக்கு. சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யோசிங்க. ஆனா நம்மளுடைய ஞானம் வெறும் புகையை பற்றி மட்டுமா இருக்கு பராமர்சத்துல? அந்த ஆங்கிள் யோசிப்பாருங்க. மலையை கொண்டு வரணுமா, பக்ஷத்தை கொண்டு வரணுமா? இங்க எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? நெருப்பை விட்டு பிரியாத புகையை கொண்டு இருக்கு இந்த பக்ஷம் அப்படின்னு. இப்போ பக்ஷத்தை நம்ம நேற்று எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அது இப்பதானே பாக்குறோம். ஆக பிரத்யபிக்ஞைன்றது எங்க வரும் அப்படின்னா, எதை நம்ம முக்கியமாக விசேஷமாக வச்சுட்டு இருக்கோமோ அதுலயே நம்ம வெவ்வேறு ஆட்ரிபியூட்ஸை கொண்டு வந்தோமே என்றால் அப்ப அது பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லலாம். சரியா? இங்க மலை விஷயத்துல ஆனா அந்த சந்தன விஷயத்துல போய் யோசிச்சு பார்க்கலாம். சந்தன விஷயத்துல பிரத்யபிக்ஞா அப்படின்னு வருமானம் கமக்கிற எந்த சந்தனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அத பிரத்யபிக்ஞாவான்னு சொல்லலாமா? அது பிரத்யபிக்ஞான்னு சொல்ல மாட்டாங்கன்னு தோன்றது. பிரத்யபிக்ஞா அப்படின்றது அந்த டேர்ம் பிரத்யபிக்ஞா அப்படின்றது இந்த தேசத்தையும் காலத்தையும் கொண்டு வந்தாதான் பிரத்யபிக்ஞா அப்படின்றது சொல்லுவார்கள் அப்படின்னு தோன்றது. சுவாமி, அப்படி பார்த்தா அந்த புகைக்கு தேசம் சொல்ல முடியாதா? நேத்தி பார்த்த புகையோட தேசம் அடுப்பு, இன்னைக்கு பார்த்த புகையோட தேசம் மலை. அப்படி வச்சுக்கிட்டாக்கா அது பிரத்யபிக்ஞான்னு எடுத்துக்கலாம். கரெக்ட் தான். எப்போ பிரத்யபிக்ஞா சொல்லலாம்னா நம்மளுடைய அந்த போக்கஸ் வெறும் புகையில இருந்தா, நம்மளுடைய ஞானம் அந்த புகை தானே இது அப்படின்னு புகையில போக்கஸ் இருந்தா பிரத்யபிக்ஞான்னு சொல்லிடலாம். பராமர்சம் அப்படி கிடையாது. மலையை பத்தி தானே, மலை வரைக்கும் போயாச்சு நம்ம. அதனால இது பிரத்யபிக்ஞா அப்படின்னு இல்லாமல் இது ஸ்மரணம் கூட்டல் பிரத்யக்ஷம் அப்படின்ற அம்சம் இதுல இருக்கு. பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனாலதான் அந்த கமக்கிற சந்தனம் அப்படின்றதை கூட பிரத்யபிக்ஞா அப்படின்னு டேர்ம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பிரத்யபிக்ஞான டேர்ம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த சயேவ அப்படின்றது, அந்த உல்லேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் சயேவ அப்படின்னு வரணும். முன்னாடி பார்த்ததே தான் இது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த முன் இருக்கக்கூடிய தேசம் காலமும் நமக்கு தோன்றணும் அந்த நேரத்துல. அப்பதான் பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொல்லி வருது. சரி,
இல்ல கேள்வி இப்ப இதுக்கு என்ன சொல்றது சுவாமி, என்ன டேர்ம் இதுக்கா? இதுக்கு வந்து ஸ்மரணம், இதுக்கு வந்து நம்மளுடைய இதுல சவிகல்ப ஞானம், அதாவது சம்ஸ்கார சச்சிவ பிரத்யக்ஷம். சம்ஸ்காரம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, சம்ஸ்காரம்னா என்ன? பதிவு பதிவு பதிவு. சரியா? நம்ம அனுபவத்தினால நம்மளுடைய ஆத்மால, நையாயிக்க மத்தம் படி சொல்றேன், ஆத்மால ஏற்படக்கூடிய ஒரு பதிவுக்கு தான் சம்ஸ்காரம் அப்படின்றது. அதுதான் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு கருவியாக இருக்கு, ஞாபகத்துக்கு கருவியாக இருக்கு. ஆக சம்ஸ்காரத்துடன் ஏற்படுற இந்த பிரத்யக்ஷம் சம்ஸ்கார சச்சிவ பிரத்யக்ஷம். சம்ஸ்காரம் வேற, ஸ்மிருதிங்க வேற. ஸ்மிருதிக்கு ஹேத்து, அதான் சம்ஸ்காரம் அப்படின்றது. சம்ஸ்காரம்ன்றது ஸ்மிருதிக்கு ஹேத்து. அதனால்தான் அந்த சம்ஸ்காரத்தினால வெறும் ஸ்மரணம் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்றது கிடையாது. சம்ஸ்காரத்தினால இந்த மாதிரி விசித்திரமான ஒரு ஞானம் கூட ஏற்படும். ஸ்மரணம் கூட்டல் பிரத்யக்ஷம் அப்படின்ற ஒரு ஞானமும் ஏற்படும். சித்ராமாமி கேள்வி? சுவாமி, எனக்கு அபாவத்துல ஒரு கேள்வி இருக்கு சுவாமி, கேட்கலாமா சுவாமி? கரெக்ட். ஆமா, நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா, அது நல்ல கேள்வி. ஆமா. இப்போ இந்த விசேஷ அபாவம் பத்தி சொல்லும்போது நம்ம அந்த ரூபமின்மை அப்படின்றது விசேஷம் அண்ட் வாயு வந்து விசேஷனம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அபாவம்னாலே அதை நம்ம பிரத்யக்ஷம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றோம். பிரத்யக்ஷம்னா நம்ம இந்திரியத்துக்கும் அந்த இதுக்கும் இந்த வாயுக்கும் ஒரு சன்னிகர்ஷம் நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? இப்ப வாயுவை நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த கண்ணுக்கும் அந்த வாயுக்கும் சன்னிகர்ஷம் சொல்ல முடியாத போது அந்த ரூபம் இருக்கா இல்லையான்றதை எப்படி கிரகிக்க முடியும் சுவாமி? கரெக்டா, சன்னிகர்ஷம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். வாயுக்கும் கண்ணுக்கும் சன்னிகர்ஷம் இல்லையே தெரியாது, இல்லன்னு தெரியாது. அப்ப எப்படி அந்த வாயுக்கும் ரூப அபாவத்துக்கு, கண்ணுக்கும் ரூப அபாவத்துக்கும் எப்படி சன்னிகர்ஷம் ஏற்படும்? தொடர்பு எப்படி ஏற்படும்? வாயு மூலமா தானே தொடர்பு போகணும். வாயுவோடவே தொடர்பு இல்லை அப்படின்னா லிங்கே பிரேக் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கேள்வி புரிஞ்சுதா? என்ன கேள்வினா, சித்ராமாமி வந்து வாயு அந்த ரூபாபாவத்தை விசேஷமா வச்சுட்டா, விசேஷமா வச்சுக்கோங்க அவசியம் கிடையாது. விசேஷமா விசேஷமும் இப்போ ரூபாபாவம் வந்து நமக்கு விஷயமாக ஆகுது. ரூபம் இன்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். எதனுடைய ரூபமின்மை? எதுல இருக்கக்கூடிய ரூபாபாவம்? வாயுவில் இருக்கக்கூடிய ரூபாபாவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க விஷயம் எது? ரூபாபாவமா? பிரத்யக்ஷம்னாலே விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் தொடர்பு ஏற்படணுமா? இங்க என்ன தொடர்பு? ரூபாபாவத்துக்கு கண்ணுக்கு என்ன தொடர்பு? கண்ணுக்கு நேரடியா தொடர்பு இருக்காது சுவாமி. வாயு இருக்குங்கிறது ஸ்பர்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அந்த சமயத்துல அப்படி சொல்லக்கூடாது. கண்ணாலதான் நம்ம கண்ணை மூடிண்டு யாருமே வந்து வாயுக்கு ரூபமே இல்லையே அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்ணை திறந்து பார்த்துதான் வாயுல ரூபம் இல்லை அப்படின்னு சொல்லணும். கண்ணால ரூபமின்மைங்கிறத பாக்குறோம். கண்ணாலதான் கிரகிக்கிறோம் ரூப அபாவத்தை. அதுல எப்படி போங்க? கண்ணுதான் இந்திரியம். அப்ப பார்க்கிறோம் இல்லையா? விஷயம் வந்து ரூபாபாவம். கண்ணுக்கும் ரூபாபாவத்துக்கும் என்ன தொடர்பு? நம்ம எப்படி பார்த்தோம்? சயோகம் கூட்டல் விசேஷனமோ, இல்லாட்டி சயோகம் கூட்டல் விசேஷமோ, இப்படிதானே பார்த்தோம். நம்ம முன்னாடி உதாரணங்கள்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சரியா? அப்போ அந்த சயோகம் எது கூட? திரவியத்து கூட. இந்த அறையில குடம் இல்லை அப்படின்னா குடமின்மை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கண்ணுக்கும் தரைக்கும் தொடர்பு. அந்த தரைக்கு விசேஷமாகவோ விசேஷமாகவோ குடமின்மை இருக்கு. யாருக்கும் ஞாபகம் இருக்கா? விசேஷமா இருக்கும். விசேஷமா இருக்கும். விசேஷமாகவும் இருக்கு அப்படின்றதுதான். சரியா? இப்ப எங்க கேள்வி, அப்ப கண்ணுக்கும் தரைக்கும் தொடர்புனா யாருக்குமே சந்தேகமே கிடையாது. கண்ணுக்கு தரைக்கும் தொடர்பு இருக்கே அப்படின்னு. இப்ப என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, கண்ணுக்கு வாயுக்கு தொடர்பு, அந்த வாயுல விசேஷமாகவோ விசேஷமாகவோ ரூப இன்மை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கும் வாயுக்கும் தொடர்பு இருக்க முடியுமா? நம்ம கண்ணால பார்க்க முடியலையே அப்படின்னு தான் கேள்வி. என்ன பதில் அப்படின்னா, கண்ணால பார்க்க முடியாம இருக்கட்டும், கண்ணுக்கும் தரைக்கும் தொடர்புன்றது என்ன நம்ம மீன் பண்றோம்? கண்ணுன்றது நம்ம வந்து ஒரு லேசர் மாதிரி புரிஞ்சுக்கணும். கண்ணுன்றது தேஜஸ் பதார்த்தம், அதுவே ஒரு திரவியம். அதுக்கு அந்த திரவியத்துக்கும் லைட் இருக்கு இல்லையா? லைட்டு போய் அந்த தரையில படுறது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ லைட் வந்து வேவா பார்ட்டிகலா, ஸோ ஃபோட்டான் அப்படின்னு வச்சுக்கோமே. லைட் வந்து
ஸோ அந்த போட்டான் போய் அங்க தொடருது. பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு திரவியம் அது போய் அங்க தொடருது. அப்படி தொட்டுதே என்றால் அப்ப என்ன ஆகுது? 2 திரவியத்துக்கும் சம்யோகம் ஏற்படுறது இல்லையா? அது தரையில இருக்கக்கூடிய விஷயம் அது புரிஞ்சிடும். இதே போலதான் வாயுவிலையும். வாயு கண்ணு தெரிய வேண்டாம், ஆனா பிசிக்கலா தொடர்பு இருக்கா இல்லையா கண்ணுக்கும் வாயுவுக்கும்? வெளியில வாயு பிசிக்கலா சுத்தின்னு இருக்கு இல்லையா? அதுக்கும் இந்த லேசருக்கும் தொடர்பு இருக்கு. அதனுடைய வாயுடைய தன்மை அப்படின்னா, ஏன்னா அது ரூபம் இல்லாதனால வாயுவானது கண்ணு தெரியாது. சரி இருக்கட்டும், அதான் என்ன கண்ணுக்கும் வாயுக்கும் தொடர்பு இருக்கே அப்படின்னு தான் நையாயிரம் பத்தி புரியுதா? இந்த ஸ்பர்ஷத்தினால சுவாமி தெரிஞ்சுக்க முடியும், கண்ணால எப்படி அதை உணர முடியாதே? ஸ்பர்ஷத்தினால தான் கரெக்ட் மாமி. வாயு இருக்குன்றது ஸ்பர்ஷத்தினால உணர்வோம். இப்ப ஸ்பர்ஷத்தை வச்சுட்டு ஒருத்தவன் வந்து கண்ணு தெரியல குருடன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து வாயுல ரூபமே கிடையாது அப்படின்னு அவனால சொல்ல முடியுமா? கண்ணை திறந்து பார்த்து தானே சொல்ல முடியும் வாயு ரூபம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம். ஆகையினால ரூபம் இல்லை அப்படின்றது கண்ணாலதான் கிரகிக்கிறோம். கண்ணால கிரகிக்கும் போது இப்போ வாயுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கான பிசிக்கலா இருக்கு, சம்யோகம்ன்றது இருக்கு. அந்த லேசர் வந்து வெளில போயிட்டு வாயுவோட டச் பண்றது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது விசேஷமாக ரூபமின்மை அப்படின்றது இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க முடியல. அப்படியா? யாராவது அனுமானம் பண்ண முடியுமா? ரகுராமன் சுவாமி. அப்படின்னு சுவாமி, இப்போ ஒரு புகைக்கூண்டுல இருந்து மேல புகை போறதை பாக்குறோம். அது வந்து புகை வெளுப்பா இருக்கு. அந்த இடத்துல நம்ம வாயுவை பாக்குறோம், ஆனா அதுல வெளுப்பு கலந்துருக்கிறதுனால வேற மற்ற விஷயங்களால வெளுப்பு கலந்துருக்கிறதுனால அங்க புகை கண்ணுக்கு தெரிஞ்சு அங்க வந்து வெளுப்பா இருக்குங்கிறத பாக்குறோம். வேற எங்கேயும் பாக்குறப்போ நம்ம வாயுவை பாக்குறோம், ஆனா அங்க பாக்குறோங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அங்க ரூபம் இல்லாததுனால வாயுவை பாக்குறோங்கிறதே தெரியல. அதனால இந்த குழப்பம் வரலாம்னு தோணுது. ஆனா வாயுவை பார்க்கதான் பாக்குறோம், ஏன்னா வாயு இருக்கு நமக்கு எதிர. அவ்வளவுதான். சோ வாயுவை நம்ம பார்க்கதான் செய்யறோம். இப்போ இன்னும் இல்ல, எதிரில பெருமாள் இருக்காரா இல்லையா? எதிரில பெருமாள் இருக்காரு, எதிரில இருக்காரு. எல்லா இடத்துலயும் தான் பகவத் தத்துவம்ன்றது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு வெளில போறது அப்படின்னா அந்த கண்ணுக்கும் பகவானுக்கும் தொடர்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும் தான். எதுலதான் பெருமாள் இருக்காரு? இங்க கூட தான் பெருமாள் இருக்காரு. இந்த திவ்யாத்மா ஸ்வரூபம் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. சோ கண்ணுக்கும் அந்த திவ்யாத்மா ஸ்வரூபத்துக்கும் இங்கேயும் தொடர்பு இருக்கு. ஆனா என்னன்னா பகவத் ஸ்வரூபத்துக்கு ரூபம் கிடையாது. ஆகையினால பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கண்ணுக்கும் பகவானுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பகவானுக்கும் என் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. அதே போலதான் எதிரில காலம், திக்கு, ஆகாசம், இல்ல நையாயிக மதத்தை சொல்றேன், எல்லாமே எதிரில இருக்கு. இந்த இடத்துலயே எல்லாமே இருக்கு, எல்லா தத்துவங்களும் இருக்கு. என் கண்ணுக்கும் அதுக்கும் லேப்டாப் தொடர்றதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த தத்துவங்கள்லாம் எல்லா நடுல தான் இருக்கு. சோ கண்ணுக்கும் அதுக்கும் தொடர்பு ஏற்பட்டாச்சு. அது புரிந்துக்க அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை அப்படின்ற மாதிரியே நான் வச்சுக்கணும். அது ஏன் இது அந்த விஷயம் நமக்கு தெரியாது? அது ரூபம் கிடையாது. வாயுக்கு ரூபம் இல்லாததுனாலதான் நமக்கு அது தெரியாது. எதிரில் இருந்தாலும் தெரியாது. உருவம் இருந்தா கண்டிப்பா ரூபம் இருக்கணும் இல்லையா? உருவம்னா என்ன நினைக்கிறீங்க? அதான் ஃபார்ம். கரெக்ட். ஃபார்ம் இருந்தா அது ரூபம் இருக்கணும் அப்படின்னா இப்போ வாயுக்கு ஃபார்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். How will you know it has form? நம்ம பிரம்மத்துக்கு ரூபம் இருக்குன்னு நம்ம சொல்றோம், நம்ம பார்த்திருக்கோம். இல்ல பிரம்மத்துக்கு ரூபம் இருக்குன்னா அதான் உதாரணம் நியமிச்சுக்கோங்க. பார்த்த சாரதி பெருமாளும் தேவ பெருமாளும் நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியற ஃபார்ம் வந்து அது பிரம்மத்தினுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். இப்ப நமக்கு ஃபார்ம் இருக்கா? நம்மளா ஜீவாத்மாக்கள், நம்ம இத்திரூண்டு இருக்கோம். நமக்கு இந்த உடம்பு இது நாம கிடையாது இல்லையா? நமக்குள் இந்த உடம்புக்குள்ள எங்கேயோ இத்திரூண்டு நம்ம இருக்கோம். நம்மள கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்குதான் அந்த ஃபார்ம் இருக்கு. இதுக்கு சரீரத்துக்கு ஃபார்ம் இருக்கு. அதே போல பிரம்மம் எங்க பார்த்தாலும் சுத்தி இருக்கு. பகவான் எங்க பார்த்தாலும் இருக்கான். அவனுக்கு பார்த்த சாரதி அப்படின்னு ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு. அதான் நம்ம கண்ணால சேவிக்க முடியுமே வழியா அந்த பிரம்மத்தை சேவிக்க முடியாது கண்ணால. அதே போலதான் வாயு. இப்படி இப்ப வாயுக்கு வருவோமே. சோ வாயுக்கு வந்து ஃபார்ம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
அப்போ நீங்க தான் சொல்லணும் வாயுக்கு ஃபார்ம் இருக்குன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுட்டீங்களோ, எப்படி தெரியும் நமக்கு? ஸோ கலர் இருந்தால் தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும், இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஹரிக்கேன் வச்சுக்கோமே, ஹரிக்கேன் சுத்திலே வருது, டைஃபோன் அதான் சுத்திலே வருது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அங்க கூட அந்த அழுக்குலாம் சுத்திட்டு இருக்கு இல்லையா, அதனால ஃபார்ம் உள்ள அந்த அழுக்குகளா தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது வழியா கூட வாயு தெரியுதுன்றது கிடையாது. சரி அடியே, இதோட இன்னைக்கு போதும். அடுத்த வாரம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையை பார்த்துடுவோம். அப்புறம் 2 அதிகரணங்கள் இருக்கு 2வது பாதத்துல. நம்ம அனைவரும் அடுத்த சனிக்கிழமை நம்ம வந்து அதிர்ஷ்டத்வாதி குணக்க அதிகரணம், வயசான அதிகரணம் 5, 6 அதே நம்ம அடுத்த சனிக்கிழமை 8 மணிக்கு பார்ப்போம். இதான் இப்பதான் பிளானு. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வெத்திரேக அனுமானம் ரொம்ப இதுவா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான கிளாஸ் தான் நான் நினைக்கிறேன். 2-3 தடவை கேளுங்க வீடியோவை. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததா நீங்க? சரி, கை தூக்கிறது கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் சுவாமி. மாதிரி 2-3 தடவை கேட்கணும். அது இல்லாம அதெல்லாம் நீங்க வந்து 2-3 நீங்க குறைச்சிக்காதீங்க, 5-6ன்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்படி இருந்தா நீங்க தான் கேட்கலாம், ரிட்டையர் ஆனவெல்லாம் கேட்கலாம். மற்றவாளுக்கு கொஞ்சம் டைம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி 2-3 அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரையும் பயன்படுத்த வேண்டாம். 2-3 கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்காக தயக்கம் வேண்டாம். இந்த தர்க்கத்துல கடைசி வந்து பிராமான்யவாதம் அப்படின்னு கடைசி கிரந்தம், தென்னாலி பரீட்சையில கடைசி கிரந்தம் பிராமான்யவாதம் அப்படின்னு. அது ஒரு 3/4 மணி நேரம் பாடம் கேட்டாலே 5-6 மணி நேரம் அசைப்பட வேண்டியிருக்கும். அப்படி சொல்லியிருக்கலாமா அப்படின்னு. அதனால சாஸ்திரன்றதுலாம் வந்து அப்படிதான் இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். மற்றவாளுக்கு இங்க இருக்கக்கூடிய மற்றவாளுக்கு சொல்றேன், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் இதை படிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ இந்த டேட்டா இந்த மிஷின் லேர்னிங்லாம் கூட சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்டு, இதெல்லாம் நீங்க இந்த வெத்திரேக அனுமானம், அன்வய அனுமானம், இதெல்லாம் மேற்பட்ட சப்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், மீமாம்சால இருக்கக்கூடிய விசாரங்கள் 100க்கு 100 என்னால் கேரண்டியா சொல்ல முடியும். இதை நம்ம படிச்சோம்னா நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவே இருக்கும். சைனா டீப் சீக் பண்ண மாதிரி நம்ம கூட ஏதாவது பண்ணலாம். இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். சரி, நம்ம அடுத்த சனிக்கிழமை நம்ம ஸ்ரீபாஷ்யம் 5-6 2வது போதும் 5-6. அதுக்கப்புறம் நம்ம வெத்திரேக அனுமானம் ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஸ்ரீமதி ராமானுஜாய. அடியேன் ராமானுஜன். அடியே